கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டும்தான். மற்ற யாருடைய கருத்துக்களும் தீர்ப்புகளும் இஸ்லாத்தினுடைய ஆதாரமாக ஆகாது என்பதை இத்தனை நாட்களாக நம்ம அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் ஹனபி மதுஹப் என்கிற பெயரிலே அந்த இமாமுடைய பெயரை பயன்படுத்தி அந்த இமாமுடைய காலத்திற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தவர்கள் எழுதிய நூல்களில் எப்படியெல்லாம் மார்க்கத்துக்கு விரோதமாக, அறிவுக்கு விரோதமாக கேட்பவர்கள் எள்ளி நகையாடக்கூடிய வகையில் எல்லாம் சட்டங்களை வகுத்திருக்கிறார்கள், அதை பாடத்திட்டங்களிலே வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அதில் நேற்றைய தினம் இறுதியாக சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், ஒருவன் ஒரு தவறான நடத்தையில் ஈடுபட்டு கையும் களவுமாக மாட்டிக்கொள்ளும் பொழுது என்னுடைய மனைவிதான் என்று ஒருத்தன் வாதிட்டான் என்று சொன்னால் அவனை தண்டிக்க கூடாது. அவள் அடுத்தவன் மனைவியா இருந்தாலும் சரி, ஆதாரம் எதுவும் கேட்கக்கூடாது என்று சொன்னதை நேற்று முடித்தோம். அதுக்கு நூல் ஆதாரம் சொல்லல, கடைசியா இருந்ததுனால. அந்த செய்தி துருவி முக்தார்ல 4வது வால்யூம்ல 29வது பக்கத்தில் இருக்கிறது. அடுத்ததாக இதே மாதிரி தொடர்ச்சியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் வாய் பேச முடியாத ஊமை பெண்ணோடு விபச்சாரம் பண்ணிட்டான்னு வைங்க, அவனை தண்டிக்க கூடாது. ஊமை இல்லாத பெண்ணை விபச்சாரம் பண்ணா தண்டிக்கணுமா எழுதி வச்சிருக்கிறார்கள். எப்படி இருக்காங்கன்னா, லவ்சனா பி இம்ராத்தின் ஹர்சா, ஹர்சான ஊமை பெண்ணோடு ஒருவன் விபச்சாரம் செய்து விட்டான் என்றால் பல ஹத்தால வாஹிதி மின்ஹுமா, 2 பேருக்குமே தண்டனை கிடையாது. வாயினால கேட்கும்போது பதில் சொல்ல முடியாதுல, அதனால ஊமை பெண்ணை ஒருத்தன் கெடுத்து விட்டாலோ விசாரம் பண்ணி விட்டாலோ அவனுக்கு தண்டனை கிடையாது என்று எழுதியிருக்கிறார்கள். இது எங்க இருக்குன்னா பஹ்ரூர் ராய்க்கு, இது ஹனபி மதுஹபுடைய முக்கியமான கிதாப்ல 5வது வால்யூம்ல 20ஆம் பக்கத்தில் இருக்கிறது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இப்படி இஸ்லாத்துல சட்டம் இருக்குமா? அபூ ஹனீஃபா இமாம் இப்படித்தான் சொல்லி இருப்பாங்களா? ஊமை பெண்களுக்கு தான் பாதுகாப்பு அதிகம் தேவை. ஊமை இல்லாத பெண்களாவது அவங்க தங்களை காத்துக் கொள்வதற்கு வாக்குமூலம் கொடுத்து புகார் கொடுத்து எவ்வளவோ நடவடிக்கைகள்ல அவங்க நீதி நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஊமையா இருக்கிறவங்களுக்கு சமுதாயமே சேஃப்டியா இருந்து அவங்களை பாதுகாக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஊமை பெண்ணா கெடுத்தா தண்டனை இல்ல, விபச்சார தண்டனை கொடுக்க கூட ஹத்து கிடையாது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப எழுதி சொல்றோம்னு கேட்டா, இப்படி எழுதுறதுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு சுய புத்தியை கொண்டு இப்படி எழுதுறமே, இதனுடைய விளைவு என்ன, இது ஆதாரம் இருக்குதா? இப்படி குர்ஆன்ல எங்கேயாவது அல்லாஹ் ஊமை பெண்களை மட்டும் ஏதாவது செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறானா, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களா? அப்படியா சிந்திக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு புத்தியை கொண்டாச்சு இப்படி நம்ம எழுதுறோமே, இது என்ன விளைவு ஏற்படுத்த, நம்ம பொண்ணு ஊமையா இருந்தா செஞ்சு விட்டாங்கன்னா அப்ப நம்ம இதை ஒத்துக்குருவோமா? அப்படி யோசிக்கணும். எழுதுறவன் எழுதக்கூடியவன் என்ன யோசிக்கணும், நம்முடைய பொண்ணு ஊமையா இருந்து அதை விட கெடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னா அப்ப தண்டனை இல்லை நீ சொல்லுவியா? அவனை விட்டணும்னு சொல்லுவியா? அப்ப தன்னுடைய நிலையில் இருந்து பார்த்து அப்படி செஞ்சாலாச்சு அறிவுள்ளவன் ஒத்துக்கலாம். அதுவும் வகி ஆகாது. குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதான் மார்க்கமாகும். இப்படி சொல்லியிருந்தாலாவது மூளையை கொஞ்சம் பயன்படுத்தி இருக்கிறாங்க, ஆனா அது மார்க்க ஆதாரம் இல்லைன்னு சொல்லலாம். இது எப்படி இருக்குன்னா, மார்க்கத்துக்கு ஆதாரம் இல்ல, கடுகளவு மூளையும் இல்ல. மூளை இல்லாத ஒருவனால் தான் இந்த மாதிரிலாம் என்ன செய்ய முடியும்? மூளையும் இல்ல, சமூகத்தை பற்றி அக்கறை இல்ல, பொறுப்புணர்வு இல்ல, எதுக்காக சட்டம் இயக்குறோம்ங்கிற அடிப்படை ஞானம் இல்ல, இவ்வளவு பலவீனமான நிலையில் இருந்து கொண்டு இதை எழுதி வைத்திருக்க. இதான் மதுஹப் சட்டம், இதுதான் ஹனபி மதுஹபுடைய சட்டம் என்று போதிக்கிறார்கள். இதைத்தான் 7 வருடம் மதரசாக்கள் படிக்கிறார்கள். இதை படித்தவர்கள் ஆலிம்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அறிந்தவர்கள் ஆலிம்னு அறிந்தவர். என்ன அறிந்தவர்? இந்த குப்பைகளெல்லாம் அறிந்தவர். ஆலிமுக்கு அர்த்தம் அறிந்தவருங்க. அறிந்தவர்னா குர்ஆன் அறிந்தவர்னா கிடையாது, ஹதீஸ் அறிந்தவர் கிடையாது. இந்த குப்பைகளை கரெக்டா அறிஞ்சு வச்சிருக்கிறார். 7 வருஷம் இதை சொல்லிக் கொடுத்து அதை அறிந்து வெளியே வர்றாரு என்பதுதான் அர்த்தம் விளங்கி போச்சுப்பார். அதே மாதிரி இதை விட கொடுமையை கேளுங்க. ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தன் ஒரு முஸ்லிமான பெண்ணை கெடுத்துட்டான்னு சொன்னா அவனை தண்டிக்க கூடாது. எப்படி? இஸ்லாமிய ஆட்சியில யார் விபச்சாரம் பண்ணாலும் தண்டிக்கணும். முஸ்லிம் அல்லாத ஒருத்தன் முஸ்லிமான பெண்ணை கெடுத்து விட்டான் என்று சொன்னால் அதுக்கு என்ன இல்ல, அதுக்கு ஹத்து கிடையாது. இது அபூ ஹனீஃபாவுடைய கருத்து இதுதான் எழுதிக்கிறாங்க. அபூ ஹனீஃபா கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாரு. அபூ ஹனீஃபாவுடைய கருத்து இதுதான் என்று ஒரு தலைப்புல என்ன எழுதியிருக்கிறார்னா, வைதா ஸனல் ஹர்பியுல் முஸ்தாமன் பில் முஸ்லிமத்தி, நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அடைக்கலம் புகுந்த ஒருவன், முஸ்லிம் அல்லாத ஒருவன் முஸ்லிமான ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்து கெடுத்து விட்டான் என்று சொன்னால் அவன் மீது தண்டனை இருக்கிறது. ஆனால் வலா ஹத்த அலைஹி பி கௌல் அபூ ஹனீஃபா, அபூ ஹனீஃபாவுடைய கருத்து பிரகாரம் தண்டனை கிடையாது.
அபு ஹனீஃபா என்ன சொல்றாருன்னு கேட்டா, முஸ்லீம் அல்லாதவங்க எல்லாம் வந்து முஸ்லிம்களை எடுத்துட்டு போயிருங்க, அதுக்கு தண்டனை இல்லைன்னு சொன்னாராம். கொஞ்சமாச்சு ஒரு அறிவு உள்ள அப்படி சொல்லுவானா? இதுல என்ன முஸ்லீம் என்ன முஸ்லீம் அல்லாதவன் என்ன பெச்சார இதுல கூடுதல் அவ்வளவு ரோசம் வரணும். நம்ம சமுதாயம்ங்கிற அந்த உணர்வு இயற்கை ஒண்ணு வரும்ல, மார்க்கறிவு இல்லாதவங்க கூட இந்த உணர்வு ஜாஸ்தியா வரும். நம்ம சமுதாய பெண்களை ஒரு கேள்வி பண்ண அவனுக்கு கோவம் வருது, யூடிசி பண்ண எல்லாரும் சண்டைக்கு போறாங்க. இப்படி எல்லாருக்கும் இயற்கையாக மார்க்கத்தை பேணாதவனுக்கு கூட இயற்கையாக அமைந்திருக்கிற அந்த ரோஷ உணர்வு இருந்தால் இப்படி எழுதியிருப்பாங்களா? ஒரு ரோஷ உணர்வு கூட இல்லாமல் அபு ஹனீஃபா இப்படி சொன்னார் என்று எழுதுவதாக இருந்தால் இப்ப இமாம கேவலப்படுத்துறது யாரு? இது அபு ஹனீஃபா எழுதினார் சொன்னா அவரை பற்றிய ஒரு தப்பா இல்ல நினைப்பாங்கல்ல, இப்படியா உணர்வுகிற அவரு. அப்ப அபு ஹனீஃபாவுடைய பெயரை கெடுப்பது இவர்கள் தான். அபு ஹனீஃபாவின் பேர்ல இப்படி தப்பான கருத்துக்கள் என்ன செய்யறாங்க, பதிச்சு வச்சுக்கிறாங்க. ஒரு மபசூத்துங்கிற கிதாபுல வந்து 9வது அத்தியாயத்துல 55வது பக்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பெருநாள் தொழுகைக்கு பெண்கள்லாம் வரணும்னு நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். ஹதீஸ் அடிப்படையில் பெருநாள் தொழுகை அன்னைக்கு வந்து பள்ளியில் நடத்தப்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் நபவி வந்து மற்ற பள்ளியை விட 1000 மடங்கு சிறந்தது. அப்படி இருந்து கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை பள்ளியில் தொழல. பள்ளியோடு சிறந்தபடி சாதாரண பள்ளி இல்லது, 1000 மடங்கு அதிக நன்மை தரக்கூடிய ஒரு ரக்காத் எங்க தொழுது 1000 ஒரு ரக்காத் அங்க தொழுதால் வேற பள்ளியில் 1000 ரக்காத் தொழுவதை விட சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாஹித்து சொன்னார்களே. அந்த மஸ்ஜித் நபவி இருந்தும் கூட அங்கே பெருநாள் தொழாமல் திறந்த வெளியில் தொழுதார்கள். நம்ம அதை ஜமாத்துல கடைபிடித்து வர்றோம். இந்த திறந்த வெளியில தொழுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, மாதவிடாய் பெண்கள்லாம் கூட பெருநாள் சந்தோஷத்துக்கு இருக்கணும், பள்ளிவாசல்லாம் அவங்க வர முடியாம போயிடும். திடல்னு சொன்னா தொழுகும் போது ஓரமா இருந்து வருவாங்க, எல்லாரையும் போல சந்தோஷமா ஒருத்தருக்கு சலாம் சொல்லி ஒருத்தருக்கு சந்தித்துக் கொள்வது, பரிமாறிக்கொள்வது. அவங்களுடைய பெண்களுக்கு இயற்கை அவங்களை தங்களுடைய ஆடையை மற்றவங்கள்ட்ட காட்ட விரும்புவாங்க. பெண்கள்கிட்ட சக தோழிகள்கிட்ட என்ன செய்வாங்க, இந்த ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் இருக்கட்டும் என்பதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு கேட்டா, திடலை கொண்டு வந்து அன்றைய பரக்கத்தை முஸ்லிம்கள் அடைந்து கொள்ளணும், துஆவுல பங்கெடுத்துக் கொள்ளணும். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமாக்கிட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அபு ஹனீஃபா என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் சொல்லிட்டார், இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. அது என்ன எழுதிருக்கிறாங்கன்னா, கால் அபு ஹனீஃபா ஃபி குரூஜின் நிசாய் ஃபில் ஈதைனி கதுக்கான ஒரு ரஹஸ்பி, பெருநாள் தொழுகைக்காக பெண்கள் வந்து வெளியே சென்று திடலுக்கு போவது அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு யார் சொல்றா? அபு ஹனீஃபா சொன்னாரு அப்படின்னு அவங்க எழுதிக்கிறாங்க. அபு ஹனீஃபா சொன்னாரு, அம்மல் யௌம, ஆனால் இன்றைக்கு ஃபலா எம்பகை தஹுருஜ, பெண்கள் வெளியே போக கூடாது. ஹனபி இமாம் என்ன சொன்னார்னு எழுதிவிட்டு அது அந்த காலத்து சொன்னாரு, இந்த காலத்துக்கு என்ன கிடையாது, நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஹனபி மதுஹபா. ஹனபி இமாம் வந்து பெண்களை திடலுக்கு அனுமதிங்கன்னு சொல்றாங்க. உன் பேருக்கு ஹனபி மதுஹப்னு பேரு, அந்த இமாமுடைய பெயரையும் புகழை கூட குறை சொல்லிதான் ஆள் பிடிக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அபு ஹனீஃபா இமாம் சொன்னாரு, அதை வந்து தடுக்க கூடாது, அவங்களுக்கு பர்மிஷன் உண்டு, அதை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டாராம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அம்மல் யௌம, இன்றைய காலத்துல பலா எம்பகை அந்த தஹுருஜ, பெண்கள் வெளியே செல்வது கூடாது. இல்லல் அஜூசத்தல் கபீரா, அஜூசான கிழவி, கிழவிந்தா கூட ஒரு நடுத்தரத்தை கிழவி நினைச்சிட கூடாதுல்ல, பெரிய கிழவி கபீராமா அல்ல, அஜூசத்தல் கபீரா, ஒரு படுகிளையை தவிர ஒரு 75 85 அந்த மாதிரி பொம்பளையில மட்டும் பெருநாள் தொழுகை அனுப்புங்க, மத்தால் அனுப்பக்கூடாது இந்த காலத்திலையும். அப்ப இந்த காலத்துல நீ சட்டம் எழுதுவதில் இருந்த இது வகை இல்லைன்னு வழங்குதா இல்லையா? இந்த காலத்துல யாருக்கு வகை வந்துச்சு? இந்த காலத்தில் இதான் சட்டம் எழுத குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. ஹதீஸ்ல வந்து அனுமதிங்க என்று சொல்லி இருக்கிறது, கண்டிப்பா என்ன செய்யணும், வரணும் என்று கட்டாய உத்தரவு போடப்பட்டது ஆதாரம் இருக்கிறது. நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த இமாமை என்ன செய்யறாரு, மதிக்கக்கூடிய அந்த இமாமும் சொல்லி இருக்கிறாரு. இவ்வளவையும் தெரிஞ்சுக்கிட்டு அது அவர் சொன்னா சொல்லிட்டு போறாங்க, இந்த காலத்தில் பர்மிஷன் கிடையாதுங்க, தடுத்துக்கிட்டாங்க இல்ல. இப்ப ஹனபி மதுஹபாக எது இருக்கிறது? இந்த காலத்தில் உள்ள கிறுக்கு பேரு செஞ்ச முடிவு தான் ஹனபி மதுஹப். அபு ஹனீஃபா எடுத்து ஹனபி மதுஹப் அல்ல. அபு ஹனீஃபாவுடைய ஹனபி மதுஹப் பிரகாரம் பெண்களை திடலுக்கு வரணும், அனுமதிக்க வேண்டும், இது அபு ஹனீஃபா சொன்னாரு. அப்ப இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஊர் மக்களுடைய கருத்துக்களை பாக்குறாங்க. எல்லாரும் வேணாங்கிறாங்க, விட்டுரு, எல்லாரும் வேணாங்கிறான்ல, அதான் மார்க்க சட்டம். அப்ப எல்லாரும் வேணாட்டி அது மார்க்க சட்டம் இருக்குமே. ஆனால் அப்ப நம்ம இஸ்லாத்துல இருக்கணும், எல்லாரும் கூடி கூட முழுவதும் போயிட்டு இருக்க வேண்டியதானே. அங்கிருந்து ஒரு வழிகாட்டுதல் எதுக்கு எதிர்பார்க்கணும்? அல்லாஹ்ட்ட இருந்து வரணும், ரசூல்ட்ட இருந்து வரணும்னு எதுக்கு எதிர்பார்க்கணும்? அப்ப அதெல்லாம் இல்லைன்னு சொல்வதற்கு தானே இந்த மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் அனுப்புனா. அப்ப எல்லா பேசுக்கையும் உடைச்சு தகர்க்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, பெருநாள் தொழுகையில் இப்படி விளையாடி இருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து இப்ப நம்ம தொழுகிறோம்,
தொழுகையில வந்து அல்ஹம்து சூரா மற்ற சூறாக்கள்லாம் ஓதுறோம். இந்த ஓதுறது வந்து மொழிபெயர்த்து அப்படிதான் ஓதணும் வேதத்தை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பதிலா தக்பீர் கட்டி எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அவன் அளவற்ற அருளாளன் ஓத முடியுமா? ஓத முடியாது. தொழுகைக்குள்ள ஓத முடியாது. அது வேற மொழிங்கிறதுக்காக இல்ல, அரபிலேயே வேற வார்த்தையை போட்டு ஓதக்கூடாது. அரபி இல்லைங்கிற வகிதான் நட்டு தொழுகையில அல்லாட்டிருந்து வந்ததை ஓத வேண்டும். இந்த அல்ஹம்துக்கு பதிலா ஹம்துக்கு பதிலா வேற ஈக்குவலான சொல்லுங்களா அரபில அதை போட்டு ஓதலாமா? அரபி இல்லைங்கிற அடிப்படையில் இந்த தீர்ப்பு கிடையாது. வகியை ஓத வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபிக்கு வந்து ஒரு துவா தூங்கும் போது ஓதுற ஒரு துவாவை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இப்ப கற்றுக் கொடுக்கும் போது அதுல என்ன வருதுன்னா, ரசூலுக்கு ஒரு நபிக்கு கல்லதி அரசல் தேன் அதுல வாசகம் வரும். தூங்கும் போது இந்த துவா ஓதிக்கன்னு சொல்லும் போது அதுல ஒரு வாசகம் வரும், உன் நபியி கல்லதி அரசல்த, நீ அனுப்பிய நபியையும் நான் நம்பினேன் அப்படி சொல்லணும்னு வரும். அந்த சஹாபி துவா மனப்பாடம் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் ஒப்புவிக்கிறார். ஒப்புவிக்கும் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு நபியை கேட்டாங்களா ரசூலுல்லா, அதை ரசூலுக்கு மாத்திட்டாரு. மனப்பாடம் பண்ணும்போது எல்லா வாசகத்தையும் கரெக்டா சொல்லிட்டு உன் நபியை கல்லதி அரசல்த என்பதற்கு பதிலாக ரசூலி கல்லதி அரசல்த என்று ஒப்புவிக்கிறார். சொல்லுப்பா அந்த துவாவான்னு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. மனப்பாடம் பண்ணதை கரெக்டா சொல்லிட்டு வந்து இந்த வார்த்தையை மட்டும் நினைச்சிட்டாரு, நபிக்கு பதிலாக ரசூல் போட்டாரு. ரெண்டு ஒண்ணுதான். உன்னுடைய நபியை நம்பினேன் என்ன, உனக்கு ரசூல் நம்பினேன் என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒண்ணுதானே. யாரெல்லாம் நீ அனுப்பிய நபியை நம்பினேன் அதுவும் ஒரு ரசூல் தான் குறிக்கும். நீ அனுப்பிய ரசூல் நம்ம ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒரு வித்தியாசமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இவர் சொன்னதான் மேட்ச் ஆகுது. அரசல்தான் கருத்து வருது. அரசலவுலன்னு பிறந்தது ரசூல் தான். ரசூலுக்கு அல்லது அரசல்ட்ட மேட்சா இருக்குது. ரசூல் மேட்சா கூட அவர் நபிக்கு அல்லது அரசல்ங்கிறது நபிக்கு அரசல்வுக்கு அந்த எதுகை மோனை வந்து ஒத்து வரல. அப்படி இருந்தும் கூட இவர் சொன்னது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட இது சொன்ன ரசூல் என்ன தெரியுமா, லா நபிக்கு அல்லது அரச அப்படி சொல்லாத, நான் சொன்ன சொல்லு. நான் வகையில ஒண்ணு சொல்லிட்டு நீ நான் நபிங்கிற நீ ரசூல் மாத்துற, அந்த அடிப்படையில தான் கூடாது. அரபி அவர் அரபிலாம் ஓதுனாரு, அவர் தமிழ்ல மொழிபெயர்த்துல அரபி மேற்று கிடையாது. வகையில என்ன வருதோ அதுக்கு ஒரு பவர் இருக்கிறது, அதுக்கு ஒரு பரக்கத்து இருக்கிறது, அதுக்கு ஒரு சக்தி இருக்கிறது அல்லாஹ்வுடைய கலாமுக்கு. அந்த அடிப்படையில் தான் நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுங்க. அர்ரஹ்மான் வெளியில உட்கார்ந்து மொழிபெயர்த்துக்கிறீங்க, சிந்திச்சுக்கிறீங்க, படிச்சுக்கிறீங்க. தொழுகைக்கு உள்ள இருக்கிறது வந்து அல்லாஹ்வுடைய கலாம் அப்படி ஓதணும். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒருத்தர் என்ன செய்யறாங்கன்னா குர்ஆன்ல உட்கார்ந்துட்டு பார்சியில ஓதுறான் அல்ஹம்து சூராவை. இவர் பார்சிக்காரர், யாரு? அபூ ஹனீஃபா இமாம். மற்ற 3 இமாம்கள் அரபியர்கள். அபூ ஹனீஃபா இமாம் யாரு? அவர் பார்சி நாட்டை சேர்ந்தவர், தாய்மொழி வந்து பாரசீக மொழி அவருக்கு. அவர் சொல்றாரு என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் சொன்னாராம், எழுதிக்கிறாங்க அவங்க சட்டம்னு சொல்லி, கராபில் பார்சியத்தி, தொழுகையில பார்சி பாஷையில் ஒருத்தன் ஓதுறான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பார்சியில் அர்த்தம் இருக்கும்ல, தமிழ்னு வச்சுக்கிறோமே, எல்லா போல அல்லாஹ்வுக்கு அளவற்ற இப்படி ஓதுறான்னு வைங்க. அப்படி ஓதினால் இது வந்து தொழுகை பசாத் ஆகாது, செல்லும். அல்ஹம்துலில்லாஹ்க்கு பதிலா என்ன செய்யலாமா, பார்சி மொழியில ஓதுறான்னு எல்லா மொழியும் தான் அர்த்தம். அவர் பார்சிக்காரா இருந்ததுனால பார்சின்னு சொல்லியிருப்பாருன்னு வைங்களேன். பார்சி மொழிங்கிறது இன்னொரு அரபி அல்லாத வேற மொழியா போயிடுச்சு. பார்சில ஓதலாம், உருதுல ஓதலாம், இங்கிலீஷ்ல ஓதலாம், எந்த பாஷையில வேணாலும் ஓதலாம். இப்ப தொழுகையில் நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை அப்படி ஓதணும், ஒரு திக்ர கூட மாத்த ரசூல் அனுமதிக்கல. நபிக்கேங்கிறது ரசூலுக்கேன்னு மாத்துறதுக்கு கடுமையான மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய கலாமுல இவங்க என்ன செய்யறாங்க, விளையாடுறாங்க, பார்சில ஓதிக்கிறாங்க. அதாச்சும் பரவாயில்லை, அதுக்கு மொழிபெயர்ப்பு கருத்துன்னு வந்துருது, தப்புதான். அது பின்னாடி சொல்றோட கம்பேர் பண்ண பரவாயில்ல. அடுத்து என்ன செய்யறாங்க, அது தௌராத்தவில் இஞ்சில் அங்க உட்கார்ந்துட்டு ஆதியில பைபிள் இருக்குல்ல தௌராத் இஞ்சில் அதுகளை ஓதுறா உட்காந்து தொழுகையில ஓதுறானால் அப்ப இஞ்சி குர்ஆன் ஓதுறதுக்கு பதிலாக பைபிள் 4 வருஷம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஓதுறான். அப்படி ஓதினால் இன் கிஸ்ஸத்தன் தஃப்ஸுது ஓ இன் திக்ரன்லாம், அதுல பைபிள் தௌராத் இஞ்சில் ரெண்டா பிரிக்கணுமா. அதுல சரித்திர சம்பந்தப்பட்டது வரும்ல, தாவீது அங்க போனான், இவன் செஞ்சான், இவன் அவனை கொன்றான், இது மாதிரி எல்லாம் வரும்ல. இந்த விஷயங்களாக இருந்தால் தொழுகை பாழாயிருமா. அது இல்லாத விஷயங்கள் இருக்கும்ல பைபிள்ல, சரித்திரம் இல்லாம சரித்திரமற்ற செய்திகளை ஒரு பைபிள் தௌராத்தில் உள்ளது ஓதினானே தொழுகையிலங்க. தொழுகையில தக்பீர் கட்டி கொண்டு இருக்கும் பொழுது அதுல இப்படி ஒருவன் ஓதிக்கொண்டானே ஆனால் பசாத் ஆவாது, தொழுகை செல்லும் அர்த்தம். உங்களுக்கு செல்லும் மனசு படுதா? செல்லுமா? இது தௌராத் ஓதுனா செல்லுமா? குர்ஆன் வந்து எல்லாம் மாற்றப்பட்டுருச்சுன்னு அப்படி பேர் விளங்கி வச்சிருக்கணும். தௌராத்தும் கிடையாது, ரசூலுல்லாஹ் காலத்துல எல்லாம் மாத்தி மறைச்சுட்டாங்கன்னு நல்லா சொல்லிவிட்டான். அப்படி இருந்தா கூட அதையே நம்ம ஓதணும். நமக்கு தான் வேற நபி வேற வேற வந்துருச்சு, இதைத்தான ஓத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எங்கேயா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தியா சூராக்கு பதிலா
தௌராத் இன்ஜில்ல உள்ள ஏதாவது ஒரு சாப்டர் படிச்சுக்கிறீங்க, ஒரு அதிகாரத்தை படிச்சுக்கிறீங்கன்னு சொன்னாங்களா? அனுமதிச்சாங்களா? அப்ப மார்க்க இபாதத்து என்பதை நான் எப்படி தொழுதுன்னு அப்படி தொழுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி தொழுது காட்டி மெம்பர் மேடையில இருந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி ருக்கு சஜ்தாவோட செஞ்சு காட்டி அப்ப தொழுகைக்கு முன்னுதாரணமா இருந்துட்டு போயிருக்கும் பொழுது இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, தொழுகையில இருந்துட்டு பார்சியில ஓதிக்க, தமிழ்ல ஓதிக்க, குர்ஆனை ஓதுறதுக்கு நினைச்சீங்க, தமிழ்ல துவா ஓதுனான்னு கொதிச்சாங்க. இந்த ஜமாத்துல மௌனா தொழுகைக்குள்ள எழுதிக்கிறாங்க. இப்படி தமிழ்ல துவா சலாம் கொடுத்துட்டு ஓதுறோம்ல, தமிழ்ல துவா சொல்றாங்க. குத்துபாவுல தமிழ்ல பயானு, தமிழ் கேட்கறதுக்கு தான் பயான் விளங்குறதுக்கு. குத்துபாவை தமிழ்ல ஓதுனா தமிழ்ல குத்துபாவா இப்படி குத்துபா கொடுத்தாங்க கொதிச்சாங்களே இல்ல எல்லாரும். ஆனா அது குத்துபாங்கிறது வணக்கம் கிடையாது. அது விஷயத்தை சொல்வதற்கே உள்ள மேடாது. அது புரிய வைப்பதற்காக அறிவுரை சொல்வதற்காக உள்ள வேடம். அதுல தமிழ்லயோ மலையாளத்திலோ அந்த மொழியில சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது ஹராமுன்னு சொல்லிவிட்டு தொழுகையில அதுல என்ன பண்ணிக்க, தொழுகைக்குள்ள என்ன பண்ணிக்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணாலும் பண்ணிக்க, அதுல தௌராத் இன்ஜில் இருந்திருக்காது, பைபிள் எடுத்து வச்சுக்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் எடுத்து வச்சு படிச்சுக்க. படிச்சால் தொழுகை செல்லும். இது துருல் முக்தார், இது மார்சால் ஓதி கொடுக்கிற கிதாப். துருல் முக்தார்ல 1வது வால்யூம்ல 485வது பக்கத்தில் இருக்கிறது. இது என்ன, இவங்களை என்ன செய்வது? இவர்களுக்கு குர்ஆனை பற்றி ஒரு மகத்துவத்தை விளங்கி வைத்திருக்கிறார்களா? தொழுகைன்னா என்னன்னு விளங்கி வைத்திருக்கிறார்களா? தொழுகை அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட தான் கற்றுக்கொள்ளணும் என்கிற ஒரு சாதாரண ஒரு அடிப்படை அறிவாவது இவர்களுக்கு இருந்தால் இப்படி செய்திருப்பார்களா? அப்ப இது ஹனஃபி பேரை இமாம் பேரை பயன்படுத்தி அவங்களை கேவலப்படுத்தி இவங்களுடைய முட்டாள்தனத்தை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் இப்படி எல்லாம் சட்டம் இருக்கிறது மதுஹப் கிதாபுகள்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்களேன். இந்த விபச்சாரம் பண்றது குற்றம்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், குழந்தை கூட தெரியும், எழுதி வச்சுக்கிறாங்க. அதுவும் அபூ ஹனீஃபா பேரை பயன்படுத்தி எழுதிக்கிறாங்க. ரஜுல் ஒரு ஆண் மகன் இஸ்தாஜர இம்ராத்தன், ஒரு பெண்ணை வாடகைக்கு கூப்பிடுறான் கூலிக்கு. என்ன கூலிக்குன்னு கேட்டால் எசுனியபிகா, விபச்சாரம் செய்யறதுக்கு கூலி பேசி கூட்டிட்டு வரான். ஓசியா இல்லாம என்ன செய்யறான், உனக்கு 100 ரூபாய் தர்றேன் விபச்சாரம் அப்படி இப்படி சொன்னா கிதாபுல இருக்குது. விபச்சாரம் செய்வதற்காக கூலி பேசி கூட்டி கொண்டு வந்து ஜனாபிஹா அவளோடு விபச்சாரம் செய்தால் ஃபலா ஹத்த அலைஹிமா, 2 பேருக்கும் தண்டனை கிடையாது. ஃபீ கௌலி அபூ ஹனீஃபா, அபூ ஹனீஃபா கருத்து, அபூ ஹனீஃபா சொல்லி இருக்க மாட்டாரு, இவங்க அப்படி போட்டு கொடுக்குறாங்க. அபூ ஹனீஃபா கருத்தை வைத்து அபூ ஹனீஃபாவுடைய கருத்து பிரகாரம் அவங்க 2 பேரும் தண்டனை இல்ல. ஏன்பா தண்டனை இல்லைன்னா கீழே விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன் தண்டனை இல்லை என்றால், எப்ப கூலின்னு ஒண்ணு கொடுத்தோமோ அது மகர் மாதிரி ஆயிடுதுல. காரணம் சும்மா ஓசியா விபச்சாரம் பண்ணாத விபச்சாரம். மகர் காசு கொடுத்துட்டோம்னு சொன்னா மகர் கொடுத்த மாதிரி வருதுல. ஒரு மகர் மாதிரி வரும்போது எப்படி தண்டிக்கிறது? மகர் கொடுத்த மாதிரி ஒரு அம்சத்தில் அடங்கி இருக்காங்க. எவ்வளவு சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க. இது ஆராய்ச்சியாளர்கள் இதுதான் நம்ம பாதுகாப்பு. அந்த மதுகபுல இருந்தா தான் நமக்கு சேஃப்டியா. எப்படி சிந்திக்கக்கூடிய மேதைகளா இருந்து சிந்தித்திருக்கிறார்கள் பாருங்க. அப்ப அபூ ஹனீஃபா சொன்னார்னு சொல்லிட்டு அவர் ஏன் சொன்னார் என்பதற்கு சொல்ற விளக்கம் அதை விட கொடூரமாக இருக்கிறது. அவர் காசு கொடுக்கிறது மட்டும்தான வழி எங்க, கல்யாணம் பண்ண வச்ச பொறுப்பாளர் எங்க, சாட்சிகள் எங்க, அதெல்லாம் கூட கல்யாணத்துக்கு தேவை இருக்குது. அது மகர்னு சொல்லி அவங்க கொடுத்தா, மகர்னு கொடுத்தா காலத்துக்கு வச்சிருக்க டைவர்ஸ் பண்ற வரைக்கும் இவன் அந்த நேரத்தில் கொண்டு ஓடி போயிடுறாங்க. இதெல்லாம் சிந்திக்காம இது மகர் மாதிரி ஒரு அம்சம் வந்துருச்சு. அப்ப இவங்க கருத்துப்படி, ஹனவி மதம் கருத்துப்படி ஓசி விபச்சாரம் தான் தண்டனை, காசு விபச்சாரம் தண்டனை கிடையாது. இந்த ஓசியா விபச்சாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா காசு வாங்கிட்டியாமா, வாங்கிட்டங்க போ, காசு வாங்கல அவன இதான் விளையாட்டு சொல்ல இருக்கிற சட்டம் தான். அப்படித்தான் எழுதி வைத்திருக்காரு. சர்கசி மபசூத்துல 9வது வால்யூம்ல 58வது பக்கத்தில் இருக்கிறது. ஆனா இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், இவர்கள் மார்க்க அறிஞருங்கிற பெயர்ல எதையாவது இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. ஒரு அடிப்படை இருக்கிறவங்களுக்கு நினைத்ததெல்லாம் உங்களுக்கு திரும்பி இருக்கிறார்கள். ஒரு இறையச்சம், சமூக பொறுப்பு எதுவுமே இல்லை என்று இப்படி எல்லாம் அந்த விபச்சாரம் பெருகமா பெருகாதா? எல்லாரும் இப்படி செஞ்சுட்டு போயிருவானே. அடே இந்த நாட்டில், இஸ்லாமிய நாட்டில் ஓசியா செஞ்சிடக்கூடாது, ஏதாவது பண்ற காசு கொடுத்து பண்ணிட்டு போங்கடா அப்படின்னா எதுக்கு அல்ல அந்த சட்டத்தை தந்தான்? விபச்சாரத்துக்கு தண்டனைங்கிற சட்டம் எதுக்கு அல்ல தந்தான்? அந்த அச்சத்தின் காரணமாக விபச்சாரம் ஒழியணும் என்று தந்தானா? அதுக்கு தண்டனை சொல்லி கொடுத்து தப்பிக்கணும் என்று விபச்சாரம் பெருகணும் என்பதற்காக சொன்னானா? அது பெறுவதற்கு, விபச்சாரம் பெருகுவதற்கு வழிவகுக்குமா இல்லையா? அப்ப இஸ்லாமிய நாடுகள்ல அந்த ஆட்சியாளர்கள், மன்னர்கள் என்ன செய்வாங்க, ஏதாவது மாட்டிக்கிறாங்கல்ல. அப்ப என்ன செய்யறா, மன்னர் சொல்லிடுவாரு கொடுத்துட்டேன் அப்ப போங்க. அதுக்குதான் இந்த அதிகாரிகள் எல்லாம் தப்பு தப்பு பண்ணுவாங்க, அவங்க மாட்டிக்கிறாங்க, அவங்க ரொம்ப தப்பு பண்ணுவாங்க. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எந்த ஆட்சியாக இருக்கட்டும், அந்த அதிகாரத்தில் உள்ளவங்க அந்த மாதிரி விசாரங்கள், பெண்களை கடத்துறது, இருக்கிற எல்லா வழியும் பண்ணுவானுவோம். மாட்டிக்கிறது அவங்களுக்கு சேஃப்டியா தப்பிக்கிற ஒரு வழி இருக்கணும்ல. என்னங்க விசாரிக்குவாங்க. இதுதான் காலையில் உட்கார்ந்துருப்பாரு யாரு, இந்த ஹனஃபி இந்த கிதாபை படிச்சவர் தான்
கால் நியமிச்சு வச்சிருப்பாங்க. அவர் தான் நீதிபதி சீட்ல உட்கார்ந்து இருப்பாரு. இந்த பொண்ணு எடுத்தானாமா இல்ல இந்த காசு கொடுத்துட்டாருங்க அப்போ எவளை அதுக்குதான் அது விளையாட்டு சொல்லல, அதுக்குதான் செஞ்சாங்க. இந்த மன்னர்களை அவங்களை அனுசரித்து செல்வதற்காக ஆதாயம் அடைவதற்காகத்தான் இந்த இதை எழுத பொறுத்து மனசு வரும். இல்லாட்டி மூளையை கொண்டு எழுதுற எவனுக்கும் வராது. இதுல ஒரு சுய ஆதாயம் கிற்கலாம், இல்லாட்டி ஒரு ஆதாயத்தை செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஆதாயத்தை கருதி இப்படி எழுதியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய எந்த ஒரு இபாதத்தா இருந்தாலும் நீயத்தை கொண்டுதான், எண்ணங்களை கொண்டுதான் கூலி. இந்த 3 பேர் எல்லாம் நிறுத்தி கேட்பான்ல, ஒரு ஆலிமை கூப்பிடுவான், ஒரு ஷஹீத் உயிர் தியாகியை கூப்பிடுவான், அதே மாதிரி ஒரு செல்வந்தர் வள்ளல் வாரி வழங்கிய வள்ளலை கூப்பிடுவான். நீ என்னடா பண்ண? நான் உன்னுடைய இல்ம கட்டுறேன், எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தேன் அப்படி அவன் சொல்லுவான். நீ எனக்கு செய்யல, நீ ஆலிம் பேர் வாங்குறதுக்கு செஞ்ச, பேர் வாங்கியாச்சு, ஓடு நரகத்துக்கு கொண்டு போங்க நரகத்துக்கு அல்ல. உயிர் தியாகம் பண்ணவனை கூப்பிட்டு அல்ல கேட்பான், என்னடா செஞ்ச? உயிர் தியாகம் பண்ணிட்டல, தியாகம் பண்ண எனக்கு பண்ண வீரண்டு எல்லாரும் சொல்லணும், அதுதான் நீ பண்ண சொல்லிட்டாங்க எல்லாரும், இழுத்துட்டு போங்க அப்படின்னு அவனையும் நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். ஒரு கொடை வள்ளல் பணத்தை வாரிவார் வழங்கி இருப்பாரு, நீ என்னடா செஞ்ச? வாரிவார் வழங்கினால எல்லாத்துக்கும் கொடுத்தல, எல்லாத்துக்கும் கொடுத்த என்ன எனக்கா கொடுத்த? வள்ளல் எல்லாரும் புகழணும் தானே நீ செஞ்ச, புகழ்ந்துட்டாங்க இல்ல, அங்க கூலி கிடைச்சிருச்சு, இழுத்துட்டு போங்க நரகத்துக்கு. ஒரு நல்ல காரியத்தை கெட்ட நோக்கத்துக்கு செஞ்சா கூலி இல்லைங்கிறது மட்டுமல்ல தண்டனைக்குரியதாகி போயிடுது. இவனுக்கு கூலி இல்லைன்னு விரட்டி விட்டாலே போதும். அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, எனக்கு செய்யற ஒரு காரியத்தை உலக ஆதாயத்துக்கு செஞ்சீல, கூலியும் கிடையாது நரகத்துக்கும் போ, பாவியாவும் போன்னு சொல்லி 3 வரையும் தள்ளிடுறான். இந்த அடிப்படையை மனசுல வச்சுக்கிறீங்க. இன்னமல் அமல் பின்னியாத்து எல்லாரும் தெரிஞ்ச ஹதீஸ், எந்த அமலா இருந்தால் நீயத்தை கொண்டுதான். பாருங்க எப்படி விளையாடுறாங்க பாருங்க. விக்கி கிதாப்ல சட்டம் எழுதி வச்சுக்கிறாங்க, தொழில் முகத்தாரில் தான் இருக்குது. ஒரு மனுஷன் சொல்றாங்க, சல்லு லுஹர, ஒருத்தன் கூப்பிட வேண்டியது, அடே லுஹர் தொழுவுனி உலக தீனாரும், உனக்கு ஒரு தங்க காசு தர்றேன். அவன் தொழுவாத ஒரு ஆள், தொழுவ மாட்டான். ஒருத்தன் கூப்பிட வேண்டியது, நீ தொழுனா உனக்கு என்ன செய்யற, 100 ரூபா தர்றேன் அப்படிங்கிறான். 100 ரூபா தருவீங்களா? ஆமா. அவன் தொழுகிறான். தொழுதால் அவனுடைய கடமை நீங்கி விட்டது எழுதிக்கிறாங்க. சல்லில் லுஹர, நீ லுஹர் தொழுவு உலக தீனாரும், உனக்கு ஒரு தங்க காசு தர்றேன் என்று சொன்ன பிறகு இந்த நீயத்துக்கே தொழுகிறான். 100 ரூபா தருவான், 100 ரூபா தருவான், அது நினைச்சுட்டு என்ன செய்யறான் அப்படி தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நீயத்தை கொண்டே அவன் தொழுதானேயானால் எவ்வகை அந்த தொழுகை செல்லும். இது செல்லுமா? ஒருத்த மனுஷன் தர்ற 100 ரூபாய்க்காக வேண்டிதான் தொழுகிறான், தொழுவ மாட்டான், காசுக்குத்தான் தொழுகிறான்னு சொல்லி அவன் பேசப்படுறது பேரும். மனசுலையும் அப்படி நினைத்துக் கொண்டு தான் தொழுகிறானா, அதையும் நினைக்கிறாங்க. மனசுல என்ன நினைக்கிறான்? 100 ரூபாய் கிடைக்க போகுது, 100 ரூபாய் கிடைக்க போகுது, 100 ரூபாய்க்கு தான் தொழுவோம் நினைக்கிறான். இப்படி தொழுதால் அது செல்லும். அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க, அவனுக்கு காசு கொடுக்கறேன்னு சொன்னான்ல, அவனுக்கு ஒரு பத்துவா ஒலா எஸ்தேக்கு தீனார, ஆனா காசு கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது, சொல்லிட வேண்டிய தொழுதல் போட வேலையை பார்த்துட்டு ஏமாத்திடலாம் அப்படி தெரிவிச்சுக்கிறாங்க. அப்ப காசு கிடைக்காது, ஆனா என்ன கிடைக்கும்? தொழுகை செல்லும் என்று. அப்ப இது எப்படி செல்லும்? இது தோற்றத்தை பார்த்து முடிவெடுக்கிற மார்க்கமா? இது மனுஷனா? அல்லாஹ் முடிவு எடுக்கிறது. அல்லாஹ் ஃபர்ஸ்ட் பாக்குறது இதுதான் பாக்குறான். வெளியில உள்ள எவ்வளவு நேரம் ருக்கு செஞ்சாரு, எவ்வளவு சைதா பண்ணாரு, எவ்வளவு அழகா அதே பார்ப்பான். அது செகண்ட் பாக்குறது. ஃபர்ஸ்ட் பாக்குறது என்ன? லா எழுது லா சூரிக்கும், அல்லாஹ் உங்கள் தோற்றத்தை கோலத்தை பார்க்க மாட்டான், உங்களை அம்பாலிக்கும், உங்களுடைய செல்வங்களை பார்ப்பதில்லை, உலாக்கின் எங்களுடைய குழுபிக்கும், உள்ளங்களை பார்க்கிறான். அப்ப உள்ளங்களை பார்க்கக்கூடிய அல்லாஹ் என்ன பார்ப்பான்? தொழுவும் போதே இவன் எதுக்கு தொழுகிறான், நமக்காக தொழுகிறானா, வேற நோக்கம் தொழுகிறானா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்ய, ரியா கூட கூடாதுங்க. ரியானா என்ன? அல்லாவுக்காக ஒரு தொழுவாங்க. தொழுவும் போது தொழுது யாராவது வந்தவங்க என்ன செய்வான்டா, கொஞ்சம் கூட்டம் அப்படியே அல்லாவுக்கு தான் தொழுகிறான், அல்லாவுக்கு தான் லேசா என்ன செய்வோம், 4 பேர் வந்தவன 4 பேர் வர்றாங்க, நம்ம நல்லா தொழுகிற மாதிரி காட்டணும் சொல்லி அப்படியே சவுண்டை ஏற்றி ஓதுறது, பெரிய சூடா ஓதுறது, ருக்குலாம் நிறுத்தி செய்யறது, இந்த மாதிரி அப்படி லேசா சேர்த்தான்னு வைங்களேன், இதான் முகஸ்துதி ரியா. இது சிறுக்குன்னு சொல்லுமா இருக்கும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறுக்கு ஹபி, சின்ன சிறுக்குங்கறாங்க. அப்ப லேசாக மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் செய்து கொண்டு லேசா அப்படி மனுஷனுக்கு அது கொஞ்சம் தரமா செய்வது. தர்மம் செய்யறோம், ஒரு 1000 ரூபாய் ஒரு ஆள் கொடுக்குறோம், தர்மம் செய்யறோம். அதை கொடுக்கும்போது என்ன செய்யறது, யாரா வந்துட்டான்னு வைங்களேன், வாங்கிட்டு போப்பா பாக்கணுமா, இவனுக்கு கொடுத்தா தெரியும் வாங்கிட்டு வருவான், காது வைக்காம. அல்ல 1000 ரூபாய் கொடுக்கும்போது யாரா வந்துட்டான்னு சொன்னா செய்யணும், நான் இதை கொடுக்குறேன் நீ பாருன்னு சொல்லாம சத்தமோடு பேசுறது, நல்லா வாங்க, கை நீட்டு வாங்க, வலது கையில வாங்க, அது திரும்பி பார்ப்பான். இப்படி செஞ்சா முகஸ்துதியாகும், இதுக்கு கூலி கிடைக்காது. அப்ப அரசுடைய நிலையில வரும்போது என்ன செய்யறாங்க, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் அப்படி கொடுக்க இயலாது, ஒரு அவ்வளவு மறைவா கொடுக்குன்னு சொல்றாங்க. அப்படி கொடுத்தவனுக்கு அரசுல கிடைக்கும் எல்லாம் இருக்குது.
இந்த மார்க்கத்தில் வந்து காசுக்குத்தான் தொழுவுன்னு சொல்லி அவன் காசுக்காகவே தொழுதால் அந்த தொழுகை செல்லும் எழுதுறதுக்கு என்ன எவ்வளவு பெரிய இறைவனை பற்றிய ஒரு அச்சமற்ற தன்மை இருக்கணும். இறையச்சம் கொஞ்சமா இருந்த எழுத மனசு வருமா? அல்லது ஹதீஸ்களை பற்றி ஞானம், இந்த மார்க்கத்தினுடைய பேசிக் என்னது? கல்ப அல்லாஹ் பாப்பாங்கிறதா. இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னது? அல்லாஹ் உள்ளத்தை பார்த்துட்டு இருக்கிறான், உள்ளத்தை பார்க்கிறான் என்கிற ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இப்படி எல்லாம் சட்டம் எழுதுவதற்கு சரியா வருமான்னு பாருங்க. இது வந்து எங்க இருக்கக்கூடிய முக்தார்ல 1வது வால்யூம்ல 62ஆம் பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒருத்தன் நம்ம சாராயம் கல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டு உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு டாஸ்மாக் கடை இந்த மாதிரி ஏலம் எடுத்துக்கிட்டு வேற மதத்துக்காரனை வச்சு வியாபாரம் பண்ணலாம். நம்ம தான் வியாபாரம் பண்ணக்கூடாது. சாராயத்தை நம்ம விற்க கூடாதுங்க. நம்ம என்ன செய்யணும்? ஒரு இந்து அல்லது ஒரு கிறிஸ்டின் அல்லது ஒரு புத்த மதத்துக்காரன், முஸ்லீம் அல்லாத ஒரு சீக்கிரனா கூப்பிட்டு வச்சு இந்த அப்பா எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் அது கூடும். நம்ம தான் விற்க கூடாது. அடுத்தவனை விட்டு வேற மதத்துக்காரனை வச்சு விற்க சொல்லி என்ன செய்யலாம்? இப்படி நீங்க சொன்னா ஒத்துக்குறீங்களா? உங்க அறிவு ஏத்துக்கிறதா? மதுகபா தானே இருக்குது. ஹனீஃபா எப்படி சொல்றாங்க? ஒய்தா அமரல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் உத்தரவிடுகிறான், நஸ்ரானியன், நஸ்ரானின்னா யாரு? கிறிஸ்துவன். ஒரு கிறிஸ்துவன் உத்தரவிடுகிறான், எபியு ஹம்ரன், மதுவை விற்பதற்காக வேண்டி, அவர் ஷராய் அதை வாங்குறதுக்காக வேண்டி, மதுவை கொள்முதல் பண்றதுக்கு முடிஞ்சு போச்சு, சரக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு அவனை அனுப்பி வைக்கிறான். அல்ல இருக்கிற சரக்கை விற்க சொல்றான். அப்படி செஞ்சால் அவனும் செய்வானால் ஜாஸ இந்த அபூ ஹனீஃபா, அபூ ஹனீஃபா கருத்துப்படி செல்லும், செய்யலாம். அப்ப சாராயம் கூட விற்கலாம், நாம விற்க கூடாது. சாராயம் முஸ்லீமா இருக்கிற யாரும் விற்க நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு முஸ்லீம் இல்லாத கடையில் வேலைக்கு சேர்த்துக்கிறங்க. சாராயம் அவர்கிட்ட வாங்கிக்கிறங்க, நான் விற்க மாட்டேன், நீ எடுத்துக்கிட்டே பார்த்து வியாபாரம் பண்றான்னு சொல்லி அப்படி செய்யலாம். கடையில 2 நான் முஸ்லீம் சேர்த்து கொண்டோமே ஆனால் எல்லா ஹராமும் ஓகே, ஹலால் ஆயிரும். இப்படி சொன்னா இது ஏத்துக்கிறான் அல்ல. இந்த மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கமா? ஹராம்னு அல்ல எதுக்கு ஹராமாக்குறான்? மதுவை ஹராமாக்கணும் எதுக்கு? அந்த பொருள் மனிதனுக்கு கேடு செய்யுங்கிறது தான். நீ வித்தா என்ன, அவன் வித்தா என்ன? எவன் வித்தாலும் போதில தான் வரப்போறான், எவன் வித்தாலும் கேடு ஏற்படத்தான் போகிறது, சமூக சீரழிந்து தான் போகிறது. அப்ப சமூகத்தை நாசமாக்கக்கூடிய மதுபானங்களை கூட ஒரு முஸ்லீம் வந்து முஸ்லீம் அல்லாத உணவை வைத்து விற்கலாம் எழுதினால் இது என்ன, எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது? இந்த மதம் தேவையா? அப்ப வகிக்கு அப்பாற்பட்டு போனதுனால இதெல்லாம் வந்து எதனால போல வருது? இவ்வளவு தைரியமா உணர்ந்தது என்ன காரணம்? ஒரு அடிப்படை உள்ளத்துல இல்ல. வகிதான மார்க்கம், இதுக்கு ஒரு வகியும் இல்லையே. இப்ப நம்ம சொல்லக்கூடாது, அபூ ஹனீஃபா பேர்ல இருக்குது, அபூ ஹனீஃபா சொல்லி இருக்கட்டுமே, நம்ம எப்படி அப்படி நினைக்கணுமா இல்லையா? இதுக்கு எப்படி வகி இருக்கும்? இது எப்படி ரசூலுல்லாஹ் வந்து அனுமதிச்சிருப்பாங்க? அனுமதிச்சு ஆதரவு இல்லையே அப்படின்னு சிந்திக்காமல் அவங்க நாசமா போனதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு சொன்னா வகி அல்லாது மார்க்கம் என்று நினைப்பதுதான் அந்த காரணமா இருக்கிறது. இது வந்து ஹிதாயாங்கிற நூலுடைய விரிவுரையில 6வது பக்கத்துல 439 இருக்கிறது. அதே மாதிரி சாதாரணமா உலகத்தில் எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு நீதி, இஸ்லாத்திலும் உள்ள ஒரு நீதி என்னன்னு கேட்டா, எந்த ஒரு பொருட்கள் வாங்கல் எதுவா இருந்தாலும் மனம் வந்து கொடுக்கிறோம் நமக்கு செல்லும். இறுதி ஹஜ்ஜில் அதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்தவனுடைய பொருள் எது உங்களுக்கு ஹராம் அவனா மனமோந்து உங்களுக்கு தந்தாலே தவிர என்று சொன்னாங்க. மகர கூட கட்டாயம் கொடுக்கணும், அந்த பெண்ணாக மனமோந்து உங்களுக்கு விட்டு தந்தார்களே ஆனால் நீங்கள் சாப்பிடுங்கள், இப்படித்தான் நமக்கு இப்படித்தான் ஹலால் ஆகும் அடுத்தவனுடைய. அதே மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறான், அவனுக்கு வெறுப்பு வந்து வேணான்னு டைவர்ஸ் பண்ணான்னா அது ஓகே, அது செல்லும். ஆனா இது வந்து கட்டாயப்படுத்தி செஞ்சா கத்தியை வச்சுட்டா முன்னாடி தலாக்கு சொல்லுங்க கொண்டு விடுவான். அவன் என்ன செய்யறான்? கத்திக்கு போயிட்டு தலாக் தலா எங்கேயா சொன்ன முத்தலக் ஆயிருமே, தலாக் தலாக் தலாக்குன்ட்டான், சொல்லும் போது வைக்கிறாங்க. அப்ப யாராவது கெடுத்து நினைச்சோம்னா அவரை கூட்டிட்டு போய் என்ன செய்ய வேண்டியது? கத்தி கழுத்துல வச்சு தலாக் தலாக்குன்னு சொன்னா பொண்டாடியே பிரிஞ்சிடும், முடிஞ்சு வச்சுக்காத. அதே மாதிரி வந்து ஒரு பொருளை வச்சிருக்கலாம், இது வந்து 50 ரூபாய்க்கு தாங்குறோம், தரமாட்டேங்க 50 ரூபாய் தர இந்தாங்க, இது ஹலால். அதாவது கட்டாயப்படுத்தி வந்து செய்யற பொருட்கள் வாங்கல், கட்டாயப்படுத்தி செய்யக்கூடிய நிக்காஹ், கட்டாயப்படுத்தி செய்யக்கூடிய தலாக்கு, இதுகள் எல்லாம் கூடும், இது செல்லும். ஹனஃபி மதுரை கிதாபுல செல்லும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். எப்படி செய்யறாங்க? அதாவது 10 விஷயங்களாம், 10 விஷயங்கள் வந்து கட்டாயப்படுத்தினாலும் அது செல்லத்தக்கதுதான். ஒண்ணு நிக்காஹ், ஒண்ணு என்ன? ஃபர்ஸ்ட் என்ன? கல்யாணம். கல்யாணம் அந்த பொண்ணு வேணவே வேணாங்குது, இந்த மாப்பிள்ளைய வச்சு என்ன செய்யறது? ஒத்துக்க சொல்லு, ஒத்துக்கிறேன், கல்யாணம் செல்லும். அப்ப ரசூலுல்லாஹ் நம்ம ஒரு பெண்ணு சொன்னாங்களே, என் தகப்பனார் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, எனக்கு பிடிக்கல, என்னை கேட்கவும் இல்லை அப்படின்னு சொன்ன, பிடிக்கல கேட்கலையா, ரத்து செஞ்சிடறாங்க. அப்ப கல்யாணம் இல்லை ஓடுட்டாங்க. அப்ப கட்டாயப்படுத்தினா செல்லாதுன்னு வகி சொல்லுது.
இவன் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணலாம்ங்கிறான். அப்ப ஒரு பொண்ணு தூக்கிட்டு போய் என்ன செய்யலாம், கல்யாணம் பண்ணலாம். ஒரு பையனை கூட தூக்கிட்டு போய் என்ன செய்யலாம், அவன் பணக்கார பையனா இருக்கிறான், ஒரு ஏழை வீட்டு பொண்ணு கடத்திட்டு போயிட்டா கல்யாணம் பண்ணு, 2 சாட்சி தான் இருக்காங்க, நான் தான் பள்ளி, அவன் என்ன செய்யறான், ஏற்றுக்கொண்டு புதுசு பின்னாடி ஆயிடுவாங்க. இது செல்லுமா இஸ்லாமிய ஆட்சி, நீங்க கையில் இஸ்லாமிய ஆட்சி இருந்து இந்த சட்டம் நடைமுறையில் இருந்தா என்ன செல்லும்ன்றாங்க. அப்ப நிக்காகும் செல்லுமா, தலாக்கும் செல்லுமா, இந்த மாதிரி கட்டாயப்படுத்துறது. அது மாதிரி லிஹாரை தாக்கு அடிமை, ஒருத்தன் அடிமை வச்சிருக்கான், டேய் விடுதலை செய்யறா, விடுதலை, கத்திக்கு பயந்து விடு, துப்பாக்கி பயந்து விடு, அது விடுதலை ஆயிருமா. அதே மாதிரி நேர்ச்சை சத்தியம் இதெல்லாம் அவனா செஞ்சா தான் நேர்ச்சை ஆகும். நேர்ச்சை செய்யும், ஒரு ஆடு இருப்பான் நேர்ச்சி செய்யறே இல்லைப்பா, அவன் இல்லாதான் இருப்பான், சரி அல்லாவுக்கு அவன் நேர்ச்சி செய்யறேன், அறுவாளுக்கு பயந்து சொல்றான், இது அவன் நேர்ச்சி கண்டிப்பா கடமையாயிருமா அவனுக்கு. இப்படி அவனா எழுதுவானா? உலகத்தில் எந்த நாட்டிலையும் செல்லாது மீது, எந்த ஒரு நாட்டிலையும் மற்ற நாடுகளில் சட்டம் வச்சுக்கிறாங்கல்ல, என்னை கம்பல் பண்ணி செஞ்சார்கள். எத்தனை கேஸ்ல 25 வருஷம் ஒருத்தனோட வாழ்ந்துட்டு ஒரு பொம்பளை போய் என்னை கட்டாயப்படுத்தி அதை ஏத்துக்கிறாங்க. 25 வருஷம் கட்டாயப்படுத்த இயலாது. ஒரு பெண்ணு 25 வருஷம் ஒருத்தனோட வாழ்ந்துட்டு என்னை கற்பழிச்சுட்டான் 25 வருஷமாங்கிறான், அதை ஏத்துக்கிட்டாங்க. ஓட்டு 25 வருஷமா நடத்திட்டு இருப்பா, 10 தான் சொல்லணும், அதையும் ஏத்துக்கிறாங்க. கட்டாயப்படுத்தினாங்கிறது ரீசனே இல்ல, அதை ஏத்துக்கிட்டு இவன் கற்பழித்து விட்டாண்டு தண்டிக்கிற உலகத்துல இவன் என்ன பண்றாங்க, கட்டாயப்படுத்தினா எல்லாம் கூடுங்கிறாங்க. அப்ப கட்டாயப்படுத்தி கட்டாய கல்யாணம், கட்டாய தலாக்குன்னா உலகத்துல யாரு என்ன செய்ய முடியும்? பக்கத்துல பெரிய வீடு வச்சுக்கிறாங்க, தேவையா இருக்குது, அது என்ன செய்யறது, 1000 ரூபாய்க்கு தரையா கொண்டு வந்து தரேன்றான், ஏன் சொத்தாயிரும். பக்கத்து வீட்டு சொத்தை சொந்தாக்கலாமா இல்லையா? அப்ப நம்முடைய சொத்தாக்குவதா இருந்தாலும் என்ன செய்ய வேண்டியதில்ல, அவன் மன ஓன்பும் தர வேண்டியதில்லை. கட்டாயப்படுத்தின ஓசையை கூட தருவான்ல, சும்மா கேட்டா தரமாட்ட ரேட்டு பேசிட்டு இருப்பான். கொலை பண்ணிடுவேன்னா உன்னைய கொண்டுருவோம், பொண்டாட்டியை கொண்டுருவோம், பிள்ளைய கொண்டுருவோம், என்ன செய்வான், இல்லங்க நீ எடுத்துக்கோங்க, இது தாங்க, இது ஹலாலாம். இந்த வியாபாரம் செல்லுமா? இந்த மாதிரி நமக்கு தேவையா? இது குஃப்ருல இருந்திருப்போங்கடா நீங்க, இதுக்கு அது பரவாயில்லை, அவங்க இப்படி சொல்ல காணாம இப்படியான ஒரு மார்க்கத்தில் இருக்கிற அந்த மதுஹப்ல இருக்கிறது பதிலா அதுல குஃப்ருல கூட இதெல்லாம் இல்லையே, அவங்க கூட சொல்ல மாட்டேங்கிறானே. இவ்வளவு கேவலமான முறையில் ஹராமா சம்பாதிக்கிறதுக்கு, ஹராமான முறையில் பொருட்கள் வாங்கல் ஆக்குவது, ஹராமான முறையில் நிக்காக செய்வதற்கு எப்படி எல்லாம் சட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள். இதை நம்ம பார்க்கணும், கட்டாயப்படுத்துறது செல்லும்னு சொல்லி. அதே மாதிரி ஓடுற தண்ணியில எந்த சட்டம் கிடையாது. தண்ணி சுத்தமானதெல்லாம் பாக்குறோம்ல, அதெல்லாம் ஒரு செம்பு தண்ணி, ஒரு வாளி தண்ணியா இருந்தா என்ன செய்வோம், ஓடுறத அதுல ஒரு அசிங்கம் இருக்கு, கலர் மாறி போச்சு, வாடை வருதுன்னா அதை தவிர்த்துருவோம். ஓடுற ஆத்துல ஓடுற தண்ணி இல்ல, அதுல ஏதாவது பாக்குறோமா, எல்லாம் குளிச்சுட்டு தான் வரோம். அங்கிட்டு பணத்தை போடுவான், அங்கிட்டு பணத்தை சாம்பலை போடுவான், அதுக்கு மலைகளும் கழிப்பான், அதுலயே கழிப்பான், அதுல கடுவான் ஒருத்தன் என்னென்னமோ குளிப்பான், அதுலயே அதெல்லாம் கடந்து தண்ணி வரும். ஏதோ ஒரு படித்துறையில் அங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், நம்ம நம்மளை கடந்தது வரும், அதுல போய் குளிப்போம், அதுல போய் வாய்ப்பு குளிப்போம், அதுல போய் எல்லாமே செய்யறோம். இது உலகம் பூரா தவறுன்னு எடுத்துக்கொள்வதில்லை, இஸ்லாத்திலும் இல்ல. ஓடுகிற தண்ணீர்ல போய் என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் பார்க்கணும். நதி மூலம் பார்க்க கூடாங்கிறாங்கல்ல, நதிக்கு மூலம் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒண்ணுமே யூஸ் பண்ண முடியாது. நதி எங்க இருந்து வந்துச்சு, என்னென்ன கலந்து இருக்குது, அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு வச்சிருக்காங்க, சட்டம் வச்சிருக்காங்க. இஸ்லாத்துக்கு வைக்கலாம். ஓடுற தண்ணீர்ல என்ன செய்ய மாட்டோம், சட்டம் கூடாது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்படி சொல்லிட்டு விட்ட மக்களுக்கு விளங்கும்ல, ஓடுறதுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஓடுற தண்ணி தான் என்ன, இது எதுக்கே சொன்னது, ஓடுற தண்ணி என்பது ஜாஸ்தியா இருக்கும், புதுசு புதுசா தண்ணி வந்து கொண்டே இருக்கும். ஓடுகிற தண்ணீர் என்று சொன்னாலேயே அந்த பழைய தண்ணி போய்கிட்டே இருக்கும், புதுசாக உற்பத்தியாகி பனிக்கட்டுகள் கரைந்து அது கொட்டிக்கிட்டு இருக்கு. அதனால ஓடுற தண்ணிங்கிறது. ஆறுகள் என்று சொன்னாலே என்னது, பெரிய பெரிய மலைகள்ல பனிப்பாறைகள் அப்படி என்ன செய்யும், உருகி போய் கிடக்கும். அந்த பனிப்பாறைகள் உருகிய தண்ணீரா வடிகிறது தான் என்ன செய்யறது, சுத்தமான தண்ணீராக கீழே இறங்கி அது ஓடுறது ஆறாக இருக்கும். சில நேரங்களில் மழை பெய்யும் பொழுது அதுவும் ஆத்துல சேர்ந்து கொள்ளும். எப்பவும் உள்ளது என்னன்னு கேட்ட, பனிகள் உருகி இமயமலையில ஊறுற தண்ணி எல்லாம் ஆறாதான போயிட்டு இருக்கிறது, இதுதான் தண்ணி. அதனால ஓடுற தண்ணி சுத்தம் எல்லாம் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு நியதி. இவன் என்ன பண்றான்னு கேட்டா, ஓடுற தண்ணிக்கு ஒரு ஆட்டை கொடுத்து, நீ ஒரு குழாயை கொடுத்து, நீ இந்த பக்கம் தண்ணி ஊத்து, நான் அந்த பக்கம் ஓடுற தண்ணி ஆக்குறாங்க. ஒரு குழாயில ஒரு டப்பா தண்ணி தான் எடுத்துக்கிட்டு ஒரு டப்பா தண்ணியை ஓடுற தண்ணி ஆக்கலாமா, எழுதிக்கிறேன். எப்படியா, அந்த சைடுல ஒருத்தர் நண்பரை நிப்பாட்டி வச்சிருந்தோமா, ஒரு செம்பை கொடுத்து, இந்த சைடுல என்ன செய்யணுமா, ஒழு செஞ்சு பைப்புலயே விடணுமா, ஓடுற தண்ணியா போச்சுல, அந்த தண்ணி எடுத்து அடுத்த ஒழு செய்யலாமா. என்னடான்னு கேட்டா, ஓடுற தண்ணி இத ஓடுற தண்ணி. ஓடுகிற தண்ணீருக்கு எதுக்கு மார்க்கத்தில் சட்டம் சொன்னாங்க? ஓடுகிற தண்ணீர் என்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுத, அது இவங்களுக்கு புரியலன்னா இவங்க எங்க சொல்றது, எப்படி சிந்திச்சிருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு மசாலாவும் எப்படி ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க.
அது மாதிரி ஓடுற தண்ணி என்பதற்கு இப்படி எல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். துருல் முக்தார்ல 1வது அத்தியாயத்தில் 188 பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆள் நோயாளியா போயிட்டார். நோயாளியா போனா நோய் விசாரிக்க போறது சுண்ணத்து இருக்குது. விசாரிக்க போயிட்டு எல்லாம் உங்களுக்கு குணமாக்கணும்னாக அப்படின்னு சொல்லி அவர் டிஸ்டர்ப் இல்லாம இருந்தா தாகும். டாக்டர்கள் யாரும் பார்க்க கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆயிரும், மத்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க நோய் முத்தி போயிருந்தா அப்ப தவிர்த்து கொள்ளணும். சாதாரண ஒரு நிலையை காய்ச்சல் வைத்த வழி இதெல்லாம் இன்ஃபெக்ஷன்லாம் வராது. சாதாரண ஒரு நோயா இருந்தாருன்னு சொன்னா ஒரு ஆபரேஷன் பண்ணியிருந்தாருன்னா பாக்குறது கேட்டு தான் போகணும். ஏன்னா அவருக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற வகையில அது சிந்திக்கிற ஒரு கடமை நமக்கு இருக்கிறது, சாதாரணமா இருக்குது. என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த புதன்கிழமை நோய் விசாரிக்க போறதுனால கேடு வருதுன்னு மக்கள்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்குமானால் புதன்கிழமை நோயாளி விசாரிக்காதீங்க. எப்படி புதன்கிழமை நோய் விசாரிக்க போனா கேடு வருமா? அப்படி மார்க்கத்தில் இருக்கா? ஒரு நோயாளியை போய் புதன்கிழமை விசாரிச்சுன்னு வைங்களேன், அவனுக்கு ஏற்பட்டுருமா? அப்படி ஏற்படுவதை பார்க்கிறான் அவன் அனுபவத்தில். இப்படி பார்க்கிற காரணத்தினால் புதன்கிழமை அன்னைக்கு நோய் விசாரிக்க போவாதீங்க. அப்ப புதன்கிழமை ஒருத்தன் நோய் வாய்ப்பட்டா கொண்டாடிக்க நோய் அண்ணன் வீட்டுக்கு ஓடி போயிடணும், விசாரிக்க கூடாது. புதன்கிழமைக்கு நோய் விசாரிக்க கூடாதுங்கிறது இந்த 4 நட்சத்திரம் சகுனம் சடங்குலாம் இல்லைன்னு சொல்ற ஒரு மார்க்கத்தில் இப்படி சிந்தனை வருமா? அப்படி நாளைக்கு இருக்குன்னு சொன்னாலும் புதன்கிழமைக்கு நோய் விசாரிச்சாங்க என்னமோ ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அட ஏற்படாம இந்த இடத்துல 4 பேர் போயிருக்காண்டான்னு சொல்லணுமா இல்லையா? வியாழக்கிழமைக்கு நடக்கும்டான்னு சொல்லணும்ல. இஸ்லாத்தினுடைய அடிப்படை தானே. அதை விளக்குறதுக்கு பதிலா புதன்கிழமைக்கு நோய் விசாரிக்க வேணாம். மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, நம்ம நோயாளிக்கு கேடு வரும் நம்புகிறார்கள். நோயாளிக்கு கேடு வரும் நம்புற காரணத்தினால எந்த நோயாளியும் புதன்கிழமை பார்க்காதீங்க. இது துருல் முக்தார்ல 6வது வால்யூம்ல 388வது பக்கத்தில் இருக்கிறது. இப்படி உள்ள பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் இப்ப தயாரிக்கிற பொருள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில எல்லாம் உணவுப் பொருளா இருந்தாலும் சரி அல்லது மேல பூசிக்கொள்ளக்கூடிய பொருள்களா இருந்தாலும் சரி அதுல என்னென்ன கலந்து இருக்குங்கிறதுக்கு 3 சிம்பிள் போட்டிருப்பாங்க. பச்சை போட்டிருந்தாங்கன்னா ஒரு சதுரம் போட்டு நடுவில் பச்சையா ஒரு சீல் வச்சு பச்சையா வச்சிருப்பாங்க. இந்த ஒரு நகை அளவுக்கு அது சீல் எல்லா பொருளையும் பிஸ்கட் எடுத்தாலும் இருக்கும், பேஸ்ட் எடுத்தாலும் இருக்கும், சோப்பு எடுத்தாலும் இருக்கும். அந்த பச்சை இருந்தா என்னன்னு கேட்டா இதுல எல்லாம் வெஜிடபிள் தான் இருக்கிறது, இதுல எந்த மாமிச கொழுப்பு இல்லை என்பதற்கு அந்த சீல் அப்பதான் வைக்கணும். அந்த ISI முத்திரை வாங்கும்போது அப்படி இருந்தாலும் இந்திய கவர்மெண்ட்ல அனுமதிப்பாங்க. சாக்லேட்டா இருந்தாலும் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் பச்சையா ஒரு சிம்பிள் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அடுத்து என்ன வச்சிருப்பாங்கன்னா சிகப்பு போட்டிருந்தாங்கன்னா இதுல நான்வெஜ் இருக்கிறது, மிருகத்தினுடைய கொழுப்போ அல்ல இறைச்சியோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது கலந்து இருக்கிறது அப்படின்னு காட்டுவதற்கு என்ன சீல் போடணும், சிகப்பு கலர் போடணும். அப்படி இல்லாம எந்த பொருள் வர்றது கிடையாது. பேக்கிங் செய்யப்பட்ட எந்த பொருளா இருந்தாலும் குடிசை தொழில செய்யற பொருள்கள் இருக்காது. கம்பெனிகள் தயாரிக்கிற எந்த பொருளா இருந்தாலும் இது சட்டம் கண்டிப்பா போடணும், போராட்டி விற்கக்கூடாது கடையிலேயே. அதுக்கப்புறம் என்னன்னா பிரவுன் ஒண்ணு போடுவாங்க, பச்சை ஒண்ணு சிகப்பு ஒண்ணு பிரவுன். முட்டைக்கு மட்டும் பிரவுன் போட்டா என்னது, கேக்ல எல்லாம் பிரவுன் போட்டிருப்பான். பிரவுன் போட்டா அதுல முட்டை கலந்துருக்குன்னு அர்த்தம். அப்ப பிரவுன் போட்டாங்க எந்த கேக் எடுத்தாலும் அது பிரவுன் கலர் பிரவுன் சீல் வச்சிருப்பான். பிரவுன் இருந்தா முட்டை நம்ம சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிக்கிறோம், பச்சை இருந்தா வெஜிடபிள் சாப்பிட வேணாம்னு முடிவு பண்ணிக்கிறோம். ரெட் இருந்துச்சுன்னு சொன்னா இவன் என்ன ஹலாலான பொருளை போட்டானா, ஆட்டையே போட்டா கூட அறுத்து போட்டானா அடிச்சு போட்டானு தெரியாது. அப்ப அதை நம்ம சாப்பிடுறதா இல்லையாங்கிற டவுட் ஆகி போயிருது, ஹலால் நம்ம சொல்ல முடியாது. இப்ப சிறப்பா இருக்கிற தவிர்த்துக்கிறோம்னு வச்சுக்கிறோம். இது இப்ப எல்லாரும் விளங்கி அது நம்மள அமல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எல்லா முஸ்லீம்களும் என்ன செய்யறாங்க, சிறப்பு போட்ட வேணான்றாங்க. சிறப்புன்னா என்னத்தை கலந்தா, மிருக கொழுப்பு கலந்துருக்கு, மிருகத்தினுடைய ஏதோ ஒரு பாகம் அதுல சேர்ந்து இருக்குது, அது வேண்டாம் என்று என்ன செய்யறோம், முடிவு எடுத்துறோம். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அது தேவையில்லையா. எப்படி சோப்பு தயாரிக்கிறாங்கல்ல, சோப்பு தயாரிக்கிறதுல அந்த கரைசல் சோப்பு காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. காய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாய் அதுல விழுந்துருச்சு. சோப்புல என்ன, சோப்பு தயாரிக்கிற கரைசல்ல நாய் விழுந்து அதுவும் சேர்ந்து சோப்பாயிடுச்சு. ஆயிரமா இல்லையா, அதுவும் வெந்து அதுவும் சோப்போட சோப்பாயி அப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் அது மனுஷனா அதுல விழுந்து யாரும் பார்க்காம அவனை யாரும் தூக்காம அவனு வெந்து போய் கரைஞ்சு போய் சோப்போட சோப்பா ஆயிட்டான்னு வைங்க. அப்படி ஆகிவிட்டான் சார சாப்புனன், அவனும் சோப்பாக ஆகிவிட்டான் என்று சொன்னால் எப்போது தாகிரன், அது சுத்தம். நம்ம இப்படிக்கேன்னு கலந்தாலே வேணாங்கிறோம். நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம், சிகப்பு கலர் போட்டான்னு சொன்னா கொஞ்சம் ஒரு மில்லிகிராமாவது கலந்துருக்க முடியாது. ஒரு பண்டிகை கலந்தா நம்ம என்ன பண்றது, ஒரு நாயை கொழுப்பு கலந்தா என்ன பண்றது, இந்த பேஸ்ட் நம்ம எப்படி யூஸ் பண்றது, இந்த பிஸ்கட் நம்ம எப்படி சாப்பிடுறது, இப்படியாக்கும் மக்கள் எல்லாம் கரெக்டா இருக்கிறோம். என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு பாத்திரத்தில் சோப்பு செய்யறதுக்கு ஒரு 2 வச்சிருப்பாங்க. அதுல ஒரு நாய் விழுந்தா காவாசி அளவு போயிடும், அவ்வளவு வேணும்ல, காவாசி அளவு நாய் சேர்ந்து சோப்பாயிடுச்சு. அந்த சோப்பை யூஸ் பண்ணலாங்கிறாங்க. கொஞ்சம் தான் யூஸ் பண்ண கூட நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. மதுரப்பு சட்டம் என்ன, இந்த சிறப்பு சீலாம் பார்க்கவே தேவை கிடையாது.
விட்ட அட்டிங்க நீ வாட்டுங்களா எல்லாத்தையும் சாப்பிடலையே, அது தாகிர் சுத்தம், திங்கிறது விட்டுருவோம். சாபுன் பேஸ்ட் அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் சொல்றாங்கல்ல, கலக்கலாம் தான் அர்த்தமாவது. நாயே விழுந்து அது சோப்போடு சோப்பை மாறி விட்டது என்றால் கூட்டினா சொல்லுவானா? நாய்களும் நஜிசு, வாய் வச்சாலும் 7 தடவை கழுவணும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. வேட்டைக்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய்க்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்தாங்க. ஏன்னா பல்லு படாம என்ன செய்யும், நாக்கு படாம அந்த வேட்டையாடி கொண்டு வரும், அதுக்கு மட்டும் விதிவிலக்கு. மற்ற நாய்களுக்கு தானே சட்டம். இப்படி இருக்கும்போது நாயே சோப்புல விழுந்து சோப்போட சோப்பா கரைஞ்சி சோப்பா காய் விட்டு சொன்னால் அந்த நாய் சோப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி சொல்லுவோம், தாகிருங்கிறான், சுத்தம்ங்கிறான், அதை வச்சுக்கிட்டு சொல்லுவான், மேல பூசிக்கொள்ளலாம். இப்படி சட்டம் எழுதுறாரு. இப்ப ஆய்வு செஞ்சு எழுதுவானே அவனாச்சு, இவங்க என்ன செய்யுங்க, வச்சு தூக்கி எஞ்சிட்டு போட, வேற வேற வாங்கிட்டு போக வேண்டியதானே, அதையும் யூஸ் பண்ண சொல்ற. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆய்வு குறைந்தவர்கள், இதுக்கு ஹதீஸும் கிடையாது, குர்ஆன் ஆயத்தும் கிடையாது இப்படி செய்வதற்கு. இப்படி எல்லாம் சட்டம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஒருத்தன் ஒரு இன்னைக்கு ஆடுலாம், ஒரு ஆடு எவ்வளவு ரேட்டு, 7000 ரூபாய் 8000 ரூபாய் இப்ப இருக்கும். இப்போ 7000 ரூபாய் 8000 ரூபாய் மதிப்புல ஒரு ஆட்டை திருடணும். ஆட்டை கட்டி வச்சுக்கிட்டு திருடி போயிட்டான். திரும்ப என்ன செய்யணும், இஸ்லாமிய சட்டத்தில் அது இந்த திருடுவதற்குரிய அளவை தாண்டிட்டதுனால கை வெட்டணும். சின்ன பொருள் வெட்ட மாட்டாங்க, ஒரு கத்திரிக்காய் திருந்தா கை வெட்ட மாட்டாங்க, அதுக்கு ஒரு அளவு இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்தா திருநாத்துக்கு. அப்போ ஒரு ஆடுங்கிறது ஒரு 7000 8000 திருட்டுக்குரிய அளவுல எல்லா மதுரைப்படியும் வந்துடும். அப்போ ஒரு ஆட்டை திருடினா என்ன செய்யறாங்க, கையை வெட்டணுமா இல்லையா சொல்லி கொடுக்குறாங்க. ஆட்டை திருடுனா அறுத்து இறைச்சியை திருடி போயிடும். ஆடாக திருடிக்கிட்டு போனால் அது தீட்டு குற்றம். ஆட்டை திருடி அங்கனே அறுத்து அங்கனே கூறு போட்டு அப்படி சாக்கடை கட்டி தூக்கி கொண்டு போனால் அவனுக்கு தண்டனை இல்லை. அப்படின்னா ஆடு திருடு தந்துடும். ஆடு திருட என்ன செய்யணும், முழு ஆட்டை தூக்கிட்டு போயிடாத, அங்கனே பிசமில்லா சொல்லி அறுத்து ஹராமான சொல்லி அறுத்து அதை சாக்கடை போட்டு கட்டிட்டு போனீங்கன்னா ஏன் ஆடுன்னு சொன்னாலும் அதெல்லாம் ஒண்ணு செய்ய முடியும், அறுத்துட்டாங்களப்பா காசல் பண்ணிட்டாங்கல்ல, இது என்ன சட்டம், இது வருமான அடுத்தவன் சொத்தை இப்படி அபகரிக்கிறதுக்கு இல்லாம சட்டம் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இப்படி எல்லாம் இருந்தா நீங்க எப்படி மற்ற சட்டங்கள்லாம் எப்படி கரெக்டா சொல்லுவாங்க நம்ம நம்புறது, இப்படியான ஒரு விஷயத்தை பாக்குறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இவர்கள் இந்த மதுஹப் என்கிற பெயர்ல இமாம்கள் மீது ஒரு பிரமையை ஏற்படுத்தி ஒரு பெரிய அவங்களுக்கு நிகர உலகத்தில் யாரும் இல்லைன்னு மதரசாக்கள் உண்டாக்குவாங்க. உண்டாக்கி விட்டு ஆனா இமாமுடைய சம்பந்தம் கிடையாது, அந்த இமாமுடைய சட்டம் தான் இதுங்கிற மாதிரி உண்டாக்குவாங்க. அது எப்படி எல்லாம் அதையும் நீங்க தெரிஞ்சுதான் வழங்கும். எப்படின்னு கேட்டா, இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், எப்படி இந்த மதுஹப்ல இந்த அஜர்த்துமாரெல்லாம் ஊறி போயிருக்காங்க என்பதற்கு ஒரு ஆதாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஃபிக்ஹ் கிதாபில் எழுதிக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, இன்ன ஆதம இஃப்தஹரபி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னை வைத்து பெருமை அடிக்கிறார், என்னால் அவருக்கு பெருமை. அது உண்மைதானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதம் மனுஷவாரு என் சந்தையில் ஒருத்தர் வந்தாரு முகமது, அவர் அகில உலக தூதரா இருந்தாரு, கியாமத் நாள் வரைக்கும் அவருடைய மார்க்கம் இருக்குன்னு பெருமை அடிக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லல, இத ஒரு கருத்து இருக்குது. என்ன வருது, இன்ன ஆதம இஃப்தஹரபி, ஆதம் என்னை கொண்டு பெருமை அடித்தார், ஆதமை விட நான் மேலான ஒரு ஆளா இருக்கிறதுனால என்னால் அவருக்கு பெருமை சொல்றான். ஆனா வான அப்தகிரு, நான் எதில் பெருமை அடிப்பேன் என்றால், பிரஜுலின் உம்மத்தி, என் உம்மத்தில் ஒரு ஆள் வரப்போகிறார், அவர் இஸ்முஹு நூமான், அவருடைய பெயர் நூமான், குன்யத்து அபு ஹனீஃபா, அவருடைய பட்ட பேர் அபு ஹனீஃபா, ஓ சிராஜ் உம்மத்தி, அவர் தான் என் உம்மத்துக்கு விளக்கு. இப்படி ஒருத்தர் வரப்போகிறார், அவரால் தான் எனக்கு பெருமை. நான் ஒரு சாதாரண ஆளு, இவர் என் உம்மத்தில் இவர் யார் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னை வைத்து பெருமை அடித்துக் கொள்வாரோ, அதை விட நான் யாரை வைத்து எனக்கு பெருமை, இவர் மட்டும் இல்லாட்டி எனக்கு ஒரு பெருமையுமே இல்லை. எனக்கு பெருமை எதை கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இந்த அபு ஹனீஃபாவை கொண்டுதான் இருக்கிறது எழுதி வச்சுக்கிறாங்க. மதரசால கிதாபுக்கு ஆரம்பிக்கும் போது முன்னுரையில முதல் வால்யூம்ல இதெல்லாம் என்ன செய்யறாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. இப்படி பெருமை அடிப்பார்கள் சொல்லி 13ஆம் பக்கத்திலே ஸ்டார்டிங்கே வந்துடும் துருல் முக்தார்ல. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இது ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை, இப்படி ஒரு ஹதீஸே இல்லை, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இட்டுக்கட்டப்பட்டதாக ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு இந்த மாதிரி மக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு மாணவர்கள் மத்தியில அபு ஹனீஃபான்னா ரசூலுல்லாஹ் விட பெருசு, ரசூலுல்லாஹ்வுக்கு இவரால் தான் பெருமை என்றால் உள்ளதாளு. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சேர்த்தா யார் பெரிய ஆளு? பெரிய ஆள் நபிங்கிறவர்கள் சம்பந்தம் வேறுபடுத்தக்கூடாது. அதிகமான சிறப்புகளை யாரு கொடுத்தாங்க என்று பார்த்தோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கொடுத்திருக்கிறான் என்பதை பார்க்கணும். அந்த மாதிரியான அடிப்படையில் இவங்க ரசூலுல்லாஹ் விட என்ன அப்படி சிறப்பு வகை வந்துச்சா, என்ன மகாமான் முகமது எழுப்ப போறானா, அல்ல மறுமையில் இவர் தான் சிபாரிசு பண்ண போறாரா, இல்ல ரசூலுல்லாஹ் விட என்ன அப்படி கூடுதலா இருக்குது? அப்ப இவர் யாருன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, இவர் வரப்போறதே ரசூலுல்லாஹ்க்கு அறிவிச்சு கொடுக்கப்படவில்லை என்று அவங்களே சொல்லிட்டு போயிருப்பாங்க.
இது பொய்யாக இட்டு கட்டி கொண்டு ரசூலுல்லாஹ்வை எங்களை புகழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, அதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இன்ன சாயிரல் அம்பியா யப்தஹிரு நபி, எல்லா நபிமார்களுக்கும் என்னை கொண்டுதான் பெருமை, என்னை வைத்து பெருமை எடுத்துக் கொள்வார்கள் எல்லா நபிமார்களும். அன அஃப்தஹிர் பி அபி ஹனீஃபா, எனக்கு பெருமை அபு ஹனீஃபாவினால்தான். ஒமன் அஹப்பஹு ஃபகத் அஹப்பனி, அவரை யாராவது நேசித்தால் என்னை நேசிக்கிறீர்கள். அதனால மதுஹப் ஆள் பிடிக்கிறது. ஓ, அபு ஹனீஃபா நேசித்தா ரசூலுல்லாஹ் நேசிக்கிறதா, சொல்லுங்க நாங்களும் சேர்ந்துக்கிறோம். இதுக்காக எப்படி போடுறாங்க ஆரம்பத்திலேயே, ஃபமன் அஹப்பனி ஃபமன் அஹப்பஹு ஃபகத் அஹப்பனி, அவரை யார் நேசிக்கிறானோ என்னை நேசித்து விட்டான். ஒமன் அபுகல்லஹு, யாராவது அவரை வெறுத்தால் ஃபகத் அபுகல்லனி, என்னை வெறுத்து விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபு ஹனீஃபாவை நேசித்தால் என்னை நேசிக்கிறது சமம். இப்படி இதெல்லாம் இந்த முதல் வால்யூம்ல இந்த 13ஆம் பக்கத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப இப்படி எல்லாம் ஒரு பில்டப் கொடுத்து மாணவர்களா இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, அபு ஹனீஃபாண்ட ஒரு பெரிய தோற்றத்தை உண்டாக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுல நம்ம இருக்கிறோம், அதனால விளங்க மாட்டேங்கிறாங்க. அபு ஹனீஃபாவுக்கு சம்பந்தம் இல்லாம போனா கூட நம்ம இருப்பது அபு ஹனீஃபாவாக எப்படியாவது ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு மேல உள்ள ஒரு ஆளாக்கும் என்கிற மாதிரியான உள் மனசுல அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒருத்தர் சொல்றாரு, ஸஹல் இப்னு அப்துல்லாஹ் ஒருத்தர் சொன்னாராம், லவ்கான ஃபீ உம்மத்தி மூசா வ ஈசா, மூசா ஈசாவுடைய சமுதாயத்தில் மிக அபு ஹனீஃபா, அபு ஹனீஃபா மாதிரி ஒரு ஆள் மட்டும் இருந்தார்னு வைங்களேன், லமா தஹவது வ லமா தனஸரு, அவங்க யஹூதி நஸ்ரானி ஆகியே இருக்க மாட்டாங்க. மூசாவுடைய சமுதாயத்தில் அபு ஹனீஃபா மாதிரி ஒரு இல்லை, யஹூதியா போயிட்டாங்க. ஈசாவுடைய சமுதாயத்தில் அபு ஹனீஃபா மாதிரி ஒரு இல்லை, அதனால நஸ்ரானியா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல இவர் இருந்ததுனாலதான் நம்ம எல்லாம் யஹூதி நஸ்ரானி போகலையா. இவர் இருந்து என்ன பண்ணாரு, ஒருத்தன் ஒண்ணும் கிடைக்கலையே, இவர் இல்லாம நம்ம கரெக்டா இருக்கிறோமே, இவர் சொன்னதாக சொல்வதெல்லாம் பொய் பொய்யா இருக்கு, புழுகு முட்டையா இருக்குது. அதை விட நன்றாக பிற்காலத்தில் வர்றவங்க அழகா சிந்திக்கிறாங்களே, இவரை வைத்து எப்படி இந்த மார்க்கத்தை எல்லாம் காப்பாத்தினா, இவருக்கு ஒத்த காலம் நின்றாருங்கிறீங்க, இஷாவுக்கு சென்று கொண்டு சுபுகு 40 வருஷம் தொழுதா இருக்கிறீங்க. இதனால ஒண்ணும் மக்களுக்கு ஒண்ணும் இல்லை. இதுல இது மாதிரியானதுதான் அவங்க செஞ்ச வேலை, அளவுக்கு அதிகமாக புகழ்வது, எல்லை மீறி புகழ்றது. யஹூதி நசாராக்கள் செஞ்ச வேலை அவங்க செஞ்சுவிட்டு, யஹூதி நசாராக்கள் அதான் பண்ணாங்க, நபிமார்கள் அல்லா மாதிரி ஆக்கினாங்க. இவங்க அல்லா மாதிரி ஆக்கிட்டு என்ன செய்யறாங்க, இவர் மட்டும் இல்லைன்னா இந்த சமுதாயம் அம்பட்டு பேர் யஹூதியா போயிருப்போம். நம்ம இவர் வந்ததுனால நம்மள யஹூதி ஆகலையாம், இவர் வந்ததுனால நஸ்ரானியா போகலாம், இல்லாட்டி நினைஞ்சிருப்போமா நம்மளும் யஹூதி நஸ்ரானியா ஆயிருப்போமா என்றெல்லாம் அதே புக்ல 13வது வால்யூம்ல எழுதி வச்சுக்கிறார்கள். அதே மாதிரி கஜ்ஜால அல்லாஹுல் ஹுக்ம லி அஸ்ஹாபிஹி வ அத்பாஹி மின் ஸமனிஹி இலா ஹாதிஹில் அய்யாம், அவருடைய காலம் முதல் இன்று வரைக்கும் அவருடைய தோழர்களுக்கு தான் அல்லாஹ் வந்து அதிகாரத்தை, பவரை கொடுத்திருக்கிறான், ஃபத்வா கொடுக்கிற பவரை கொடுத்திருக்கிறான். எது வரைக்கும் என்றால், இலா அன் யஹ்கும பி மذஹபிஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறுதி காலத்தில் வருவாங்கல்ல, வந்தோன ஹனஃபியை மாறிக்கிறாங்களாம், மாறி அவர் மذஹபடி தீர்ப்பளிப்பாங்களாம். ஈசா நபி வந்து ஹனஃபியாக மாறி ஹனஃபி அடிப்படையில் தீர்ப்பளிக்கும் வரைக்கும் இந்த மக்களுக்கு தான், அபு ஹனீஃபாவுடைய சீடர்களுக்கு தான் ஃபத்வா கொடுக்கிற அதிகாரத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான் என்று. அப்ப ஈசா நபியவே அவரை பின்பற்ற ஆளாகிட்டாங்க. ஈசா நபிய என்ன அபு ஹனீஃபாவுடைய அடைவதுக்குள்ள ஒரு ஆளை சேர்த்து விட்டாங்க. அப்படின்னா எப்படி ஒரு மர கலந்து போயிருக்காங்க, வளர்ந்தா இப்படி ஒரு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி என்ன எழுதிருக்காங்க, அந்த பில்டப் உண்டாக்குறதுக்காக வேண்டி அபு ஹனீஃபா தப்பு மாதிரி தெரியுது, நான் வாயை திறந்துட கூடாதுல்ல, அதுக்காக வேண்டி மணல் எண்ணிக்கை அளவுக்கு இறைவனுடைய சாபம் உண்டாகட்டுமாக. மணல் எண்ணிக்கை என்ன முடியுமா, மணல் எத்தனை சொல்ல முடியாது. அப்ப மணல் எண்ணிக்கை அளவுக்கு சாபம் உண்டாகட்டும். அலாமன்றத கவுல் அபு ஹனீஃபா, அபு ஹனீஃபா சொல்ல எவனால் மறுத்தால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் எத்தனை இருக்கு, ஒரு சாபம் 2 சாபம் இல்ல, உலகத்தில் உள்ள மணலை எல்லாம் எண்ணினால் எத்தனை வருமோ அத்தனை லானத்து அவனுக்கு இறங்குகிறது. எப்படி வாயை திறப்பாங்க, இந்த ஹஜரத் மாரும் ஏன் வரமாட்டேன்னு விளங்குதா? இப்ப நம்ம ஏதாவது ஹனஃபி விட்டு போனோம்னு சொன்னா மணல் அளவுக்கு லானத்து இறங்கிறோம். அப்படி சின்ன வயசுலயே 10 வயசுல மதுரை சேர்த்து போறாங்கல்ல, 10 வருஷத்துக்கு மூணு செலவு பண்ணி 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 அபு ஹனீஃபா பார்த்தா ரசூலுல்லாஹ்வுக்கு மேல அவர் தான் மார்க்கத்தை காப்பாத்தினாரு. இப்படியே உண்டாக்குன காரணத்தினால்தான் அவர்கள் வந்து சிந்திக்க தவறுகிறார்கள் என்று பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஹனஃபி மதுஹபில் உள்ள ஒரு நிலைப்பாடு. இன்னும் சொல்ல போனா இந்த அஜர்த்துமார்கள் அவங்களுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் உண்டாக்கிடுவாங்க. எப்படி உண்டாக்கிடுவாங்க அதையும் பாருங்க, தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். அதாவது ஒரு அஜர்த்து இருந்தாராம், அவர் பாடம் நடத்திட்டு இருந்தாராம் பள்ளிவாசல்ல. பாடம் நடத்திட்டு இருக்கும்போது எந்த செஞ்சு உட்கார்றாராம். இந்த மாதிரி பள்ளிவாசல்ல பாடம் நடத்துறாரு, மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, திரும்பி எந்திரிக்கிறாரு, மர உட்கார்றாரு, இப்படி போகுது. அப்ப என்னடான்னு கேட்கும் போது அவர் சொல்றாராம்,
அதாவது எங்க உஸ்தாதுடைய மகன் ரோட்ல விளையாண்டுட்டு இருக்கான். அவன் பந்து அடிச்சுட்டு விளையாண்டுட்டு வரும்போது என் கண் பார்வையில் படுறான். அப்ப உஸ்தாது மகனை பார்க்கும்போது நான் வந்து உட்காந்துக்க முடியுமா? அதனால நான் எந்திரிக்கிறேன். என்னுடைய அந்த உஸ்தாதுடைய பையன் மதரசால படிக்காம சேட்டை பண்றான்னு கண்டிக்கிறதுக்கு பதிலா இவங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவன் வந்து விளையாண்டு படிக்காம இவர் என்ன செய்யறான்னு கேட்டா எந்த செஞ்சு உட்கார்ந்து என்று சொன்னால் உஸ்தாதுடைய பையன் விளையாடி கொண்டிருக்கிறான். இந்த பள்ளிவாசல் வாசல் வழியா வரும்போது எனக்கு தென்படுகிறது. நான் நின்று கொள்கிறேன். அவன் நமந்து போன உட்கார்ந்துடுறேன். மறுபடியும் நான் நின்று கொள்றேன்னு சொல்லி சொன்னாரா யாரு? ஒரு பெரிய யார் அவர்னா புர்ஹானுதீன். அவர் சொல்றாரு, புர்ஹானுதீன் என்பவர் சொல்றாரு, இது மாதிரி சொல்லி செஞ்சாங்க. அதனால உஸ்தாதுக்கு கண்ணியம், இப்படி கண்ணியப்படுத்தணுமாங்க உஸ்தாத. இவங்க எப்படி பில்டப் பண்றது? உஸ்தாது சொன்னாலும் அதை அப்படி ஏத்துக்கிறோம், எதிர்கேள்வி கேட்கக்கூடாதுன்னு உருவாக்குனதுனாலதான் இந்த மாதிரி சட்டத்தை கேட்கும்போது வாய முடிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு உறுத்தலா இருக்கும், கேள்விக்கு பயமா இருக்கும். ஏன் மணல் எண்ணிக்கைக்கு லானத்து வந்துட்டு என்ன பண்றது? அப்படித்தானே பயங்காட்டி வச்சிருந்தாங்க. கேள்வி தவறு மாதிரி தெரியும், ஆனா வாயை திறக்க முடியும். உஸ்தாது பையனை இப்படி கண்ணியப்படுத்தணும் இருக்கு, உஸ்தாது கண்ணியப்படுத்தணும் இருக்கிறது. இதெல்லாம் சொல்லி இன்னும் சொல்ல போனா அலி சொன்னார்களாம், ஆனா அப்துமன் அல்லமணி ஹர்பன் வாயிரன், ஒரு எழுத்தை எனக்கு யாராவது கற்றுத்தந்தால் அவனுக்கு நான் அடிமை. அலி சொன்னாராம், இன்ஷா பா, அவன் விரும்பினால் வித்தரட்டும், போய் அடிமை சென்றவன் வித்தரட்டும். இன்ஷா இஸ்தரக்க, விரும்பினால் அடிமையை வைத்துக் கொள்ளட்டும். அப்ப ஒரு எழுத்தை கற்றுத்தந்தா யார் பாணியெல்லாம் அடிமை நல்லா விளங்க, உனக்கு எவ்வளவு கற்றுத்தர்றேன். அஜத்துமார் சொல்லுவாங்க பாடத்துல, தாலீமுல் முத்தாலிம் கிதாபுக்கு பேரு. இதை படிச்சிருந்தது மாணவர்கள் எப்படி நடக்கணும்னு சொல்லக்கூடிய புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல சொல்லி என்ன செய்யறது? ஒரு எழுத்து படிச்சு தந்தாலும் என்னது அடிமை, நீங்க 50 பேர் எனக்கு அடிமை ஞாபகம் வச்சுக்கிறேன். அஜத் சொல்லுவார், எழுத்து கேட்க கூடாது. நான் நினைச்ச உங்களை வித்து போடலாம், இஸ்லாமிய ஆட்சியில் அதனால விற்க முடியல. இஸ்லாமிய ஆட்சி இருந்தா ஒரு எழுத்து கற்று தந்தா உங்களை வித்து போட வேண்டும். நம்ம என்ன செய்வோம்? நம்ம அடிமையாக பிறந்துட்டோம் அப்படித்தானே வரேன். இயற்கையாக இந்த மாதிரியாக வந்து மன ரீதியாக செய்வாங்க, மாத்திருவாங்க. அதே மாதிரி மல்லிமை எப்படி கண்ணியப்படுத்தணும்னா, அவர் போயிட்டு இருந்தா அவர் முன்னாடி கடந்து அவசர தேவைக்கு போதானே செய்வான். பாப்பா ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, அஜத்தை நடந்து போயிட்டு இருப்பாரு, நம்ம டூர்ல வேகமா போதானே செய்வோம், நின்றுணுமா. அவர் போற வரைக்கும் நின்று அவர் பின்னாடியே போய் பாப்பா போத்தா பண்ணு ஆஸ்பத்திரி பார்க்கணுமா. எப்படி இருக்குது? அல்லா எம்சி அமாமகு, அவருக்கு முன்னால் நடக்கக்கூடாது. ஒலா எதிர்த்து மக்கானகு, அவர் உட்கார்ந்தால் நம்ம உட்கார்ந்துடக்கூடாது. ஒலா எத்தனை பேர் கலாமி, இந்த அவர்கிட்ட நம்ம பேச்ச அவரை கேட்டதான் பதில் சொல்லணும், நம்மளால என்ன செய்யக்கூடாது, அவர்கிட்ட பேசிவிடக்கூடாது. அது மாதிரி எக்ஸோனல் கலாம இந்த அவர்கிட்ட பேச்சை வந்து அதிகமா பேசக்கூடாது. இப்படி எல்லாம் சொல்லி ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்க அஜத்துமார்களுக்கு. அந்த ஒரு அடிப்படையில் தான் அப்படி வார்த்தெடுக்கப்பட்டவர்களாகத்தான் அந்த உலமாத்து காபி ரூத்தெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஒன்னும் வேணும்ல, அப்படி வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அப்படி மூளை செலவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் எந்த சிந்தனையும் வேலை செய்யாது. அதன் காரணமாக இது மாதிரி செய்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஷாஃபி மதுஹப் இருக்கிறது, இதெல்லாம் அனைத்துமே பார்த்துக்கிறோம். ஷாஃபி மதுஹப்ல உள்ள கிறுக்குத்தனங்களை நம்ம அவங்களும் இருக்காங்க, 15% இருப்பாங்கல்ல தமிழ்நாட்டில், அதையும் நம்ம வந்து தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. நாளைக்கு பார்க்கலாம்.